நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோன்னா, கடந்த 2-3 வாரங்களாக நம்ம ஜெபத்தை குறித்து தியானிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இன்றைக்கும் நம்ம ஜெபத்தை குறித்து தான் நம்முடைய பிரசங்கம் இருக்கும், நம்முடைய தியானம் இருக்கும். ஏனென்றால் இது தெரியாமல், இந்த ஜெபத்தை முறையாக பண்ண தெரியாமல் நாம் ஜெபம் பண்ணி எந்த விஷயத்தையும் ஆண்டவரிடத்துலேருந்து என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த எப்படி முறையாக ஜெபம் பண்ணுவது என்பதை குறித்து நம்ம ஒரு ஃபார்மெட்டை ஆண்டவர் கொடுத்தார். பரமண்டல எங்கள் பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாகங்கிற ஒரு ஃபார்மெட்டை கொடுத்துருக்காரு. முதல்ல ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம், மையப்படுத்தணும், படிப்படியாக நம்முடைய தேவைகளை இப்போ சொல்லணும், இந்த பாதுகாப்புக்காக எப்போ ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மெட்டை ஆண்டவர் கொடுத்துருந்தார். இப்போ கடந்த வாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம், அருவருப்பான ஜெபத்தை குறித்து நம்ம பார்த்தோம். யாருடைய ஜெபம் அருவருப்பாக இருக்கும்? எல்லாரும் தான் ஜெபம் பண்ணுறாங்க, எல்லாரும் தான் காணிக்க கொடுக்குறாங்க, எல்லாரும் தான் சபைக்கு வராங்க. சும்மா அவங்க இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு எனக்கு ஆண்டவர் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னா அது ஆண்டோடைய பார்வையில் எப்படி இருக்குன்னா அருவருப்பாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பானது என்று நம்ம பார்த்தோம். வேதத்தை கேளாதபடி செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. ஸோ இந்த நாள்லேயும் நம்ம அப்படிப்பட்ட இந்த கேட்கப்படாத ஜெபம், ஏன் ஜெபம் கேட்கப்படவில்லை, எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படிப்பட்டவங்களுடைய ஜெபம் கேட்கப்படும், இதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம். முதலாவது யாக்கோபு 4வது அதிகாரம் 3வது வசனம். ஃபஸ்ட்டு, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். யாக்கோபு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமான ஜெபம். என்ன ஜெபம்? தகாத விதம். இது ஒரு ஜெபம் இல்லை. அதாவது உன்னுடைய இச்சையை நிறைவேற்றுவதற்கு அப்படின்னு சொல்லப்போனால் ஆசை வேற, இச்சை வேற. ஆசை நிறைவேற என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம், தப்பு கிடையாது. இந்த இச்சை என்பது தமிழ் சொல் என்ன அப்படின்னா பாவம் செய்ய தூண்டும் ஆசை. அதாவது கடவுளுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு பொருளை கேட்பது, கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு பாவ வாழ்க்கையை கேட்பது, கடவுளுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு வெற்றியை கேட்பது, கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு வேலையை கேட்பது, கடவுளுக்கு பிரியமில்லாத ஆடம்பரத்தை கேட்பது, கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை கேட்பது. இதுதான் இச்சையை நிறைவேற்றும் ஜெபம். அவனுக்கு இருக்கு, எனக்கு வேணும், எனக்கு அதே மாதிரி தான் வேணும். இதெல்லாம் ஒரு தகாத விதமான ஜெபமாய் போயிடும். நமக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆசைப்பட்டு கேட்டு வாங்கலாம், தப்பே கிடையாது. உதாரணத்துக்கு எனக்கு ஒரு வேலை வேணும் ஆண்டவரே, அப்போ என்ன வேலை வேணும்? ஒரு நல்ல வேலை வேணும். எந்த வேலையும் ஆசைப்படலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் எனக்கு ஒயின் ஷாப்பில் வேலை கிடைக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ண அது நல்ல தகுதியான ஜெபமா? அதுவும் கவர்மெண்ட் வேலை தானே, சொல்லுங்க. அப்போ நிறைய சம்பளம் கிடைக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கஞ்சா வியாபாரம் பார்த்தாங்க ஆண்டவரே, நிறைய உடனே கிடைக்கும் பணம் நிறைய, அப்படின்னு பண்ணுறது சரியான ஜெபமா? எப்படியாகிலும் எனக்கு பணம் வந்தால் போதும், எப்படியாகிலும் துட்டு வந்தால் போதும், எவன் செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு துட்டு வந்தால் போதும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணா சரியான ஜெபமா? அப்போ இதெல்லாம் தகாத விதமான ஜெபம். படிக்கிற பிள்ளைங்க இப்படி ஜெபம் பண்ணால் எப்படி இருக்கும்? நான் படிக்கவே மாட்டேன் ஆண்டவரே, என்னை எப்படியாவது என்ன செஞ்சுருங்க, பாஸ் பண்ணி விட்ருங்க. இது சரியான ஜெபமா? எனக்கு படிக்க முடியல ஆண்டவரே, எனக்கு எப்படியாவது படிக்க உதவி செய்யுங்க, நான் பாஸ் பண்ணவும் உதவி செய்யுங்க. இது தகுதியான ஒரு ஜெபம். படிக்க மனம் இல்லை, படிக்க மனம் வரமாட்டேங்குது, ஆனால் படிச்சாகணும் ஆசை இருக்குது, என்ன பண்ணுன்னு தெரில ஆண்டவரே, இது வேற ஜெபம். எப்படியாக நான் நினைச்சிடணும், பாஸ் ஆயிடணும் அப்படின்னு பண்ணுறது தகாத ஜெபம். எப்படியாகிலும் முன்னேறணும் கிடையாது. ஆண்டவரே எனக்கு தேவையான ஒரு வீட்டை தாங்க, வசதியான ஒரு வீட்டை தாங்க, வாழணும் நான் அந்த வீட்டில், அப்படி ஜெபம் பண்ணணும் இல்லையா? அவனுக்கு வீடு இருக்கு, எனக்கும் வீடு தாங்க ஆண்டவரே, இது தகுதியான ஜெபமா? அந்த ஜெபம் நம்ம பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு என்ன தேவை,
உட்காருங்க, யோசிங்க. ஆண்டவர் எனக்கு என்ன தேவை? எனக்கு கார் வேணுமா? வேணும்னா வாங்கிக்கோங்க. அவனுக்கு இருக்கு, அதனால எனக்கு ஏன் இருக்கணும்? அதுதான் தகாத விதமான இச்சைகளை நிறைவேற்றக்கூடிய ஜெபம். இந்த ஜெபம் ஆண்டவருக்கு பிடிக்காது. இதனால தான் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வரவில்லை என்று யாக்கோபு சொல்லுகிறார். ரெண்டாவது வாசிக்கலாம், சங்கீதம் 66. சங்கீதம் 66 18 வாசிங்க. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். இருதயத்தில் அக்கிரம சிந்தையை வைத்துக்கொண்டு நாம் ஜெபம் செய்தால் அந்த ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. அக்கிரம சிந்தை என்றால் என்ன? நமக்கு தெரிந்தவைகள் ஒன்று ரெண்டு சொல்லலாமே. பொறாமை, எரிச்சல், எவனும் நல்லா இருக்கக்கூடாது, நான் மட்டும்தான் நினைச்சணும், ஊரில் எவனும் பெரிய ஆளாகக்கூடாது, நான் மட்டும்தான் நினைச்சணும், எல்லாரோட நான் தான் என்ன சிறந்த ஆளா. எப்படி பண்ணலாம் அப்படின்னா, என்ன இருக்கணும்னா, நானும் ஊரில் ஒரு சிறந்தவனாக இருக்கணும், நானும் ஊரில் பெயர் பெற்று விளங்கணும், நானும் இந்த ஊரில் சிறப்பாக வாழணும், நானும் அழகாக இருக்கணும், நானும் அதிசயமான ஒரு பிறவி போல ஹீரோ மாதிரி வாழணும். அது தப்பு இல்லை. நான் தான் இந்த ஊரில் அழகாக இருக்கணும், நான் தான் இந்த ஊரில் லக்ஸரியாக இருக்கணும், நான் தான். இது தவறானது. இவன் என்ன யோசித்தாலும் இவனுக்குள்ள என்ன தான் இருக்கும்? இந்த பிரேமை மாத்தாட்டா, நான்ங்கிற அகம்பாவத்தை மாத்தாட்டா, இவன் சிந்தை பூரா அப்படி தான் இருக்கும், தப்பாக இருக்கும். எவன் செத்தாலும் இவன் கவலைப்பட மாட்டான். இதுதான் அக்கிரம சிந்தை. அடுத்தவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறது, அடுத்தவன் சொத்தை எப்படிரா நம்ம ஆட்டை போடுறது, அடுத்தவன் பொருளை எப்படிரா நம்ம எடுக்கிறது, குறுக்கு வழியில் எப்படிரா பணம் சம்பாதிக்கிறது, இது எல்லாமே அக்கிரம சிந்தை. கடவுளை ஏமாற்றுவது, இவைகளெல்லாம் நமக்கு அக்கிரம சிந்தை லிஸ்டில் வந்துடும். போட்டி, பொறாமை, எரிச்சல், வன்கண். 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு நண்பர் இடத்துல நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அந்த நண்பர் ஒரு சில விஷயங்களை பேசிகிட்டு இருந்தார். அவருக்கு சின்ன குடிப்பழக்கம் உண்டு. சின்ன குடிப்பழக்கம்னா என்ன அர்த்தம்னா, லைட்டாக அவர் என்ன பண்ணுவார், சிலர் பார்த்தீங்கன்னா ஆமாம் லைட்டாக நக்கிக்குவார். சிகரெட்டு பழக்கம் உண்டு, 2 உண்டு. ஆனால் யாருக்கு எந்த தொந்தரவும் அப்படி வரும், வீட்டுக்கும் தொந்தரவு இல்லை, எல்லாருக்கும் நல்ல பிள்ளை. இந்த 2 பழக்கமும் அவருக்கு உண்டு. இவருக்கு அண்ணன் யாருன்னா பாஸ்டர். ஒரு நாகர்கோவில் பகுதியில் ஒரு ஒரு 50-100 விசுவாசி கூடக்கூடிய ஒரு சபை பாஸ்டர். இப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார், என்னை ரொம்பவே சிந்திக்க வச்சு. இந்த அக்கிரம சிந்தைக்குள்ள விஷயத்தை நான் சொல்லித்தர்றேன். நம்முடைய பார்வையில் ஒரு குடிக்கிறவன், சிகரெட் அடிக்கிறவனை எப்படி பார்ப்போம்? என்னத்தான் அவன் நல்ல குணம் படைத்தவனாக இருந்தாலும் சரி, குடியார பய, இப்படிதானே பார்ப்போம், இப்படிதானங்க பார்ப்போம். ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இனி பார்வையே மாறும் உங்களுக்கு. ஒரு பாஸ்டர் அவர் சொல்கிறாரு, ஆனால் எங்களுக்கு எக்கச்சக்க சொத்து உண்டுன்னு. சரி, அப்படி இருந்துமே எனக்கு சின்ன வயசில், எங்கள் அண்ணுக்கு 7 வயசு மேலே வித்தியாசம், சின்ன வயசுல இருந்தே எனக்கு பங்கையும் சேர்த்து ஆட்டையை போட்டானே எங்கள் அண்ணன். என் சொத்தையும் சேர்த்து என்ன பண்ணிட்டான், ஆட்டையை போட்டான். சரி, ஆட்டையை போட்டான். பிறகு ஊழியக்காரனாக மாறுறான். ஊழியக்காரனாக மாறி கொஞ்சம் டெவலப் ஆகி நல்ல பெரிய ஆளாகிட்டான். அப்போ நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற, ஒரு நல்ல பணக்காரராக இருந்து எல்லா பணம் எல்லாம் செலவழிஞ்சு மறுபடியும் ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலை ஆச்சு. வாடகை வீட்டில் உட்கார ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு சொத்து, என் பொருளெல்லாம் இருந்தால் அன்றைக்கி பல லட்சம் மதிப்புள்ள பொருளை அவன் எடுத்துட்டான். பிறகு தாரேன்னு சொல்லி எடுத்தான், தரவே இல்லை. இப்போ அவனுக்கு வீடு 1-2 எக்ஸ்ட்ரா வேற இருக்குது, ஊழியம் வேற செய்கிறாரு. நான் பிச்சை எடுக்காத குறையாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அவன் கண்ணுக்கு தெரியுதுண்ணே. ஆனால் என்ன பண்ண மாட்டாப்ல, வா தம்பி வா, உனக்கு இடம் தரேன், இங்கே ஒரு நம்ம தோட்டத்தில் எங்கே வேணாலும் வீடை கட்டி உட்காந்துக்க அப்படின்னு சொல்ல,
சரி இருக்கிற வீட்டில் ஒன்று இருக்கு இல்லையா, அதை வாடகை கொடுக்க பாரு, தம்பி கொடுப்போன்னு சொல்லிட்டு அப்படியும் தரல. இடம் என்னுடையது, இடம் என்னுடையது. இப்போ நிறைய பேர் சொன்னாங்க கேஸ் போட்டு இப்போ எடுக்கலாமென்னு. ஒரு ஊழியம் செய்கிறாங்க. இவர் எப்படிப்பட்ட ஆள், ஊருக்கு எப்படிப்பட்ட ஆள், லைட்டாக குடிப்பார், சிகரெட் அடிப்பார். ஊழியம் செய்கிறவர்னால நான் உங்களுக்கு ஒன்றும் செய்யலை. ஆனால் அதே இது என் தம்பி இன்னொருத்தன் உண்டு, அவனுக்கு இடத்தையும் வீடு ஒன்று இருந்து நான் இடித்து உனக்கு பெருசாக வீடு கட்டித்தாரேன்னு சொல்லி அந்த இடத்த அபகரிக்கிறதுக்காக இடிச்சிட்டான், வீடு கட்டி கொடுக்கல. இவங்க அவன் கார் செட்டில் படுத்து தூங்குவான் டெய்லி. குடும்பத்தில் குழப்பம், அதனால் தனியாக இருந்தார். ஒரு கட்டத்தில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வெளியே வந்து கற்று வரோம், நீ எல்லாம் பிரசங்கம் பண்ணலாமாடா, நானாவது கண்ட்ரோலாக இருப்பேனே. அவன் கண்ட்ரோலாக இருக்க மாட்டான், அவ்வளோ மக்கள் மத்தியிலையும் கத்திடுவான். நீ இறங்கி வா மைக்கை வச்சுட்டு, எனக்கு வீடை இடிச்சு அதில் கட்டி கொடு அப்படின்னா. வழி இல்லைன்னா பரவாயில்ல, இப்படியெல்லாம் பண்ணிட்டு உன்னால் இப்படிடா இப்படி பேச முடியுது அப்படின்னு கேட்பார். இப்போ அந்த ஊழியக்காரர் இருக்கார், அந்த ஊழியம் நடக்குது. இதே மாதிரி நிறைய ஊழியக்காரோட லிஸ்ட்டு என்கிட்ட இருக்குது, அதெல்லாம் விட்டுருவோம். இருந்தாலும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு சொல்லித்தரேன். எப்படி வேணாலும் படித்ததை பேசலாங்க, படித்ததை பேசலாம், பரிசுத்தவான் போல் நடிக்கலாம். ஆனால் இதெல்லாம் விட ஆண்டவருக்கு பிரியமில்லான்னா ஏழையின் எல்லைக்குரிய நினைச்சக்கூடாது, மாற்றக்கூடாது. விதவையுடைய எல்லைக்குரிய நினைச்சக்கூடாது, மாற்றக்கூடாது. சொத்தை அடுத்தவன் இருப்பிடத்தை ஒருத்தன் எடுத்தான்னா ஆண்டவர் தக்க பாடம் படித்து கொடுப்பார். அடுத்தவன் இடத்த ஆட்ட போடுறது அடுத்தவனு. அப்போ அந்த மனுஷன் ஒவ்வொரு நாளும் வாடகை கொடுக்குற டைம் அவனுக்கு சிந்தனை வருமா வராதா, எனக்கு சொந்த இடத்த என் தம்பியை அபகரிச்சிட்டான். இன்றைக்கி அது இருந்திருந்துன்னா நான் என் பிள்ளையோட சேர்ந்து, எனக்கு வயசுக்கு வந்த பிள்ளையோட சேர்ந்து நான் சந்தோஷமாக அந்த கூட விடுதலை இருந்திருப்பேனே. இவனுக்கு இந்த மாதம் வாடகை எப்படி கொடுப்பேன்னு தெரியலையே. ஒவ்வொரு மாதமும் நினைக்கும் பொழுது இந்த சாபம் யாருக்கு போய் சேரும்? இந்த வேதனையின் இந்த சத்தம், இந்த வேதனையினுடைய கஷ்டம், இந்த நெருக்கம் யாரை போய் சேரும்? இதை இந்த அநியாயமாய் வஞ்சிச்சு எடுத்தவனுக்கு சேரும். அவன் ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனுங்க அப்பனாக இருந்தாலும் சரி, போய் சேரும். இப்போ புரியுதா? இப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட, அடடே இந்த கதையை கேட்டால் நீங்கள் தான் ஊழியக்காரங்கண்ணே, அவர் தான் மோசமான ஆள், ஊருக்கு நீங்கள் மோசமான ஆள், ஆனால் ஆண்டோடைய பார்வையில் நீங்கள் தான் பெஸ்ட் ஆள், அவன் ஒஸ்டான ஆள் அப்படின்னு. அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்கிற புரியுது? இவர் இருந்த கையில் பணம் எல்லாம் இருக்கும்போது நிறைய பேருக்கு தான தர்மம்னா அள்ளி கொடுப்பாராம். ஆனால் அண்ணன் இப்போ என் சொத்தையும் ஆட்டை போட்டுட்டு அடுத்தவனுக்காக ஏதாவது ஒன்று செய்வான்னு பார்த்தா தம்பிக்கே செய்கிறது கிடையாது. 5 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாதுன்னு கையே விரிக்க மாட்டான். இன்றைக்கும் இதை கஷ்டம்னா என்கிட்ட வந்து கடன் வாங்கிட்டு போவார். திருப்பி கொடுப்பாருங்க நம்பிக்கை இல்லாமல் தான் நம்மளும் கொடுக்குறது. இதே மாதிரி எத்தனையோ பேர் வாங்கியிருக்காங்க. ஏன்னா கடன்னா என்ன, கஷ்டம்னா என்னன்னு தெரியும். எல்லாரும் எப்படி உதவி செய்வாங்கன்னா திருப்பி கொடுக்க பலம் இருக்கணும் தான் உதவி செய்வாங்க. அந்த பேங்கே அப்படி தான் பண்ணும். கடன் திருப்பி கொடுக்க அவனுக்கு சோர்ஸ் என்னன்னு கேட்கும், அவனுக்கு தான் கொடுக்கும். நம்மெல்லாம் அப்படி கிடையாது, திருப்பி கொடுக்க முடியாதவனு தான் கொடுக்குறது. ஹல்லேலூயா. என்னை அந்த நிலைமையில் என்னை கொண்டு வந்து ஆண்டவர் விட்டு என்னை கொண்டு வந்ததுனால அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நம்ம உதவி செய்யணும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் உண்மையான உதவி. திருப்பி கொடுக்கவே அவனால் முடியாது. ஆமாம், அப்படி கொடுத்துருவோம். இவன் கோடிக்கணக்கான பணத்தை இல்லை 50,000 10,000 பணத்தை எவங்கா கொடுத்து ஏமாந்து நிற்பான். அதை கேட்கறது இவனு துப்பு இருக்காது. 5 ரூபா 10 கடன் கொடுத்துருப்பான் தெரியுமா, அவனை பிடிச்சி சட்டையை பிடிச்சி கேட்கறது, ரூபாய் தருவோம், ரூபாய் தருவோம், வை 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 வை. ஏன் உன் வீரத்தை அங்கே ஒருத்தன் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு 10 லட்சம் கொடுத்தே இல்லை, 5 லட்சம் கொடுத்தே இல்லை, 50,000 கொடுத்தே இல்லை, அவன்கிட்ட போய் கேளு, கேட்க மாட்டாங்க. நம்மளோட பலம் இல்லாத கஷ்டப்படுற, நம்மளை பார்த்து ஓடி ஒளிகிற, நான் சிலரை பார்த்தா கூனி குருவி ஓடி ஒளிவான். பயப்படாத வானே, பைசா இருக்குமோ கொடு, எதுக்கு நீ ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க, கடை பக்கமே வரமாட்டுற, எதுக்கு நீ ஓடி ஒளியணும்? இவரும் அப்படி ஓடி, நான் அதை பேசியிருந்தவரும் ஓடி ஒளிஞ்சவர் தான். கூப்பிட்டு பேசி பயப்படாதீங்க, இந்த சிச்சுவேஷன் என்னன்னு எனக்கு புரியும், எனக்கு புரியும், உனக்கு எப்போ காசு வருமோ அப்போ நீ கொடுத்தா போதும், தைரியமாக போயிட்டு வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஒருத்தருக்கு மன்னிக்கும் போது நம்ம கொடுக்க வேண்டிய கடன்,
அவனு அதனால டைம் தரான். பிரைஸ் தி லார்ட். மன்னிக்கிறான். நம்ம ஒருத்தனை கேவலப்படுத்தலை, அதனால அவன் என்ன பண்ணுறான், நம்மளையும் கேவலப்படுத்தலை. எத்தனை புரியுது? மன்னியுங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன், அக்கிரம சிந்தை, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஹல்லேலூயா. நல்ல ஜபிக்கக்கூடிய ஊழியக்காரர் தான், நல்ல வேதம் வாசிக்கிற ஊழியக்காரர் தான். ஜபம் பண்ண அற்புதம்லாம் நடக்குது. யாரால் நடக்குது அற்புதம்? இயேசுவால் அற்புதம் நடக்குது. சின்ன குழந்தை ஜெபம் பண்ணாலும் அற்புதம் நடக்கும். ஆனால் பைத்தியக்கார நம்ம மக்கள், அவரு ஜெபம் பண்ணாதான் எனக்கு என்னது ஆசீர்வாதம். இவரெல்லாம் என்ன ஊழியக்காரங்க? சிலருடைய நினைப்பு சொல்கிறேன். நம்ம மக்கள் அப்படி கிடையாது. வசனத்தை நம்புகிறவங்க. இயேசு தான் அற்புதம் செய்கிற. இயேசுவின் பேரால் பேய்களை ஓடும், அற்புதம் நடக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்வார், அக்கிரம செய்யக்காரர்களே என்னை விட்டு அகன்று போகுங்கள். களையெல்லாம் கடைசியில் நினைஞ்சவர் பிடுங்குவார். இப்பெல்லாம் இருக்கிறதுனால கரெக்டுன்னு நினைக்கக்கூடாது. ஆகவே மனுஷனை எந்த விதத்துலையும் நம்பி ஃபாலோ பண்ணக்கூடாது. ஊழியக்காரனையோ மனுஷனையோ கடவுளை நம்பணும். அவன் எப்போனாலும் விழக்கூடியவன், எப்போனாலும் எழக்கூடியவன். சரியா? அதனால் அதை பார்க்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மனுஷனில் எவன் பெட்டர்? இவர் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு, நிறைய பணத்தை தானம் பண்ணியிருக்கிறாரு, சுமார் 10 லட்சம் 15 லட்சம் வரைக்கும் மன்னிச்சுட்டு விட்டு வந்திருக்காரு. ஆனால் தனக்கு இருந்த கொஞ்சத்தையும் பிடுங்கி எடுத்த, ஏமாற்றி ஒருத்தருக்கு உதவி செய்யாத, இருதயத்தை அடைத்து வைத்து ஊழியம் செய்கிற இவர் பரிசுத்தவானா இல்லை இந்த குடிக்கிற மனுஷன் நல்லவனா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த குடி சரீரத்தை தான் கெடுக்கும், ஆத்மாவை கெடுக்காது. ஹல்லேலூயா. ஆத்மாவை கெடுக்காது அது. ஆனால் இருதயத்துக்கு உள்ளே இருந்து புறப்படக்கூடிய பொல்லாத எண்ணங்கள், அசுத்தம், வேசித்தனம், இந்த மாதிரிப்பட்ட அக்கிரம சிந்தை தன் ஆத்மாவை கரைப்படுத்தி போடும். இந்த குடி தன்னுடைய ஆயுசை தான் குறைக்கும், சரீரத்தை கெட்டு போக பண்ணும். ஆனால் இந்த மாதிரிப்பட்ட கெட்ட எண்ணம் நம்முடைய ஆத்மாவை கெடுக்கும், பரலோகத்துக்கு போற தடை செய்யும். ஹல்லேலூயா. இப்போ எத்தனை பேர் புரிஞ்சுது நான் சொல்றது? உடம்ப கெடுத்துக்கிறோம் நம்ம, அவ்வளோதான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது என்ன அப்படின்னா, நீங்களே நான் தங்கும் ஆலயம், ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். அப்போ நம்ம சரீரத்தை நம்ம பாதுகாக்கணும். அதுக்காக குடிச்சு அழிச்சு உடம்ப கெட்டு பண்ணிடக்கூடாது, பராமரிக்காமல் இருந்துடக்கூடாது. அது நியாயம்னு சொல்ல வரல. குடிச்சிட்டு அடிக்கிறது, சண்டை போடுறது, பேசுறது எல்லாமே தப்பு. குடிக்கிறதே தப்புன்னு வேதம் சொல்லு. அவனுக்கு ஐயோன்னு சொல்லியிருக்கு. அது ஒரு பக்கம். இதை விட கொடிய பாவத்தை இவர் செய்து கொண்டு இருக்கிறார், குடிக்காம செஞ்சு கொண்டு இருக்கிறார். இப்போ எத்தனை பேர் புரியுது? ஆகவே யாரையும் என்ன செய்யக்கூடாது, ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அட்வைஸ் பண்ணணும், தனியாக கூட்டு பேசணும். ஆனால் இருதயத்தை அறிகிற கர்த்தர் தீர்ப்பை சரியாக வழங்குவார். அறுப்பு நாள் ஒன்று வரும், அன்னைக்கு களைகளெல்லாம் எங்கே போகும்? எரி நரகத்தில் போகும். ஸோ அது வரைக்கும் பிரச்சனை இருக்குது. நாமளும் ஜபம் பண்ணும்போது சிந்தை இருக்குது பார்த்தீங்களா, சிந்தை கிளியராக, அக்கிரம சிந்தையோடு நம்ம ஜபம் செய்தால் நம்ம மனம் திரும்பாமல் ஜபம் பண்ணுகிறோம். நான் மனம் திரும்பாத ஜபம் பண்ணும் பட்சத்திலே அந்த ஜபம் கேட்கப்படாது. ஒரு ஹிந்துலேருந்து மாற்று புறஜாதியிலிருந்து ஒருத்தர் புதுசாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருகிறார், அவர் ஜபம் பண்ணுறாரு, அவர் ஜபம் உடனே கேட்கப்படும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஜபம் எப்படி பண்ணணும்னு தெரியாது, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி சுத்தம் பண்ணணும்னு தெரியாது, அவங்கள தன்னை பரிசுத்தமாக்க எப்படின்னு தெரியாது. இப்போ புதுசாக வராங்க, அவங்க ஆண்டவரே எனக்கு இறங்குன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான், ஆண்டவர் இறங்குவார். ஆனால் நம்ம பாரம்பரிய கிறிஸ்தவன், 30 வருஷ கிறிஸ்தவன், 25 வருஷ கிறிஸ்தவன், 50 வருஷ கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு இருக்க நமக்குள்ள மனம் திரும்பல் தினந்தோறும் அவசியம். மனம் திரும்பிட்ட ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னா கிடையவே கிடையாது. இல்லைன்னா ஊரை மாதிரி தான் பரியாசம் பண்ணுவாங்க. ஞானஸ்தானம் எடுத்த பையன் குடிச்சிட்டு இருக்கான், சண்டை போட்டுருக்கான், திட்டிகிட்டு இருக்கான், அதே மாதிரி தான் அவன் வெளியே குடிச்சிட்டு இருக்கான். நான் எப்படி இருக்கேன்? அக்கிரம சிந்தையோட இருக்கேன், சபைக்குள்ளே இருக்கேன். அவன் குடிச்சிட்டு வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கான். ரெண்டுக்கு என்னங்க வித்தியாசம்? அவன் வெளியே இருக்கான், நம்ம உள்ளே இருக்கோம், இவ்வளோதான் வித்தியாசம். ஸோ மாற்றம் ஒன்றும் இல்லை. ஆகவே நாம் அக்கிரம சிந்தையோட தேவனிடத்திலிருந்து எதுவும் பெற்றுக்கொள்ள முடியாது. 3வது வாசிக்கலாம். மீகா
மீகாம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்களானபடியினால் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் தமது முகத்தை அக்காலத்தில் அவர்களுக்கு மறைத்து கொள்வார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, அடுத்து பார்த்தீங்கன்னா பொல்லாதவர்கள் எதுக்கெடுத்தாலும் ஒரு பொல்லாத சிந்தை, இதுவும் அதனோட சேர்ந்த ஒரு நபர் தான். தங்கள் கிரியைகள் மோசமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி அக்கிரம சிந்தை உள்ளத்துக்குள்ளே இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. வெளியே பாஸ்டர், உள்ள என்னது மோசமான எண்ணம். விசுவாசி முன்னேறினா பிடிக்காதவருக்கு, எல்லாரும் அடிமையாக இருக்கணும். விசுவாசி வேற யாரா நேசிச்சா பிடிக்காது அவருக்கே. எல்லாரும் எப்படி இருக்கணும்? வணக்கையா சோத்திரையான்னு காலில் விழுந்து அடிமையாக இருக்கணும். விசுவாசி அறிவாயிடக்கூடாது, விசுவாசி பிரசங்கம் பண்ணிடக்கூடாது, விசுவாசி பாட்டு பாடிடக்கூடாது. எல்லாம் இதை எப்படி பலிபீடம், இதில் யாரவே கூடாது, இது தேவன் மட்டும்தான் நிற்கணும். நம்ம என்ன சொல்லுவோம்? நீ ஏன் நிற்கிறையா, நான் நிற்கக்கூடாதா? என்ன சொல்கிறீங்க? இது கொத்தனார் கட்டினவரே என்னதான் இருக்காரு, தேவதூதராக வந்து கட்டினாரு. என்ன சொல்கிறீங்க? உள்ளதானே? புதிய ஏற்பாடில் அப்படிலாம் ஒன்று யாராவது மிரட்டினா தைரியமாக கேளுங்க, இது பரிசுத்த ஸ்தலம் கிடையாது. ஹல்லேலூயா. இந்த பூமியே அவருடைய பாதப்படி, இது ஒரு கட்டிடம், இதை விக்கிரகமாக்காத. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உனக்கு உரிமை இருக்குன்னு எனக்கு உரிமை இருக்கு. நீ பழைய காலத்து ஆசாரியனோ லேவியனோ ஒன்றும் கிடையாது. நீ சாதாரண ஒரு மனிதன். நீங்கள் மெசஞ்சர், நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஒரு மனுஷன், நாங்கள் வேலை செய்கிற ஆள், இவ்வளோதான். நீங்களும் பைபிள் படிக்கிறீங்க, நானும் பைபிள் படிக்கிறேன். நீயும் இதே மாதிரி நல்ல முறையில் ஜெபம் பண்ணாதான் உனக்கு என்னது ஆசீர்வாதம். நானும் நல்ல முறையில் ஜெபம் பண்ணாதான் ஆசீர்வாதம். ஒழுங்காக வந்து ஆண்டோடைய வாசனத்தை சொல்லிட்டு போயிட்டே இரு. இப்படி தான் நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். ஐயோ ஊழியக்காரன் வந்திருக்காருன்னு சொல்லி அப்படியே விழுந்து உருண்டு காலை நக்கி சூவை நக்கி அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே தூக்கி உள்ளே வச்சு, அன்னொரு ஊழியக்காரருக்கு ஒரு மரியாதை, இன்னொரு ஊழியக்காரர் ஒரு மரியாதை, வாங்க ஐயா அதை இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஹல்லேலூயா. ஒன்றுமே வேண்டாம். சாதாரண ஒரு மரியாதை என்ன, அவ்வளோதான். சக மனிதர்கள், உங்களில் ஒருத்தன். பிரைஸ் தி லார்ட். அப்படி தான் நீங்கள் வச்சுக்கணும். சகோதரனாக, தகப்பனாக, நண்பனாக இதே மாதிரி தான் வச்சுக்கணும். சும்மா ரபின்னு கூப்பிட்டவங்கள என்னை ஏன்டா நீ ரபின்னு கூப்பிடுற, என்னை ஏன்டா நீ நல்ல போதகனேன்னு சொல்ற, ஆண்டவர் கடிந்து கொண்டாரா இல்லையா? இதெல்லாம் எதுக்குன்னு அந்த காலத்தில் பாரம்பரியத்தை உடைப்பதற்காக இவைகளை பயன்படுத்தினார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்ம வெளிப்படைய வேண்டும். ஊழியக்காரரை தூக்கி தோளில் வச்சு பொதிக்கடின்னு கீழே போடாதீங்க. அவனை தூக்கி தூக்கி மேலே விட்டு அவனும் தலைக்கணை ஏறி லாஸ்ட்டில் என்ன ஆயிடுது, டபார்னு விழுந்து கிடக்கும். எந்த மக்கள் தூக்கிச்சு அதே மக்கள் தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. ஒன்றும் வேறு சமமாக வச்சுக்கோங்க. சில ஊழியக்காரர் உசுப்பேத்தி விடுறதே இந்த மக்கள் தான். ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. நீங்களும் ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. இது ஒன்லி ஒரு மெசஞ்சர், உங்களுக்கு ஒரு ஆண்டோடைய வார்த்தையை கொண்டு வருகிற நபர். விசேஷமாக ஒன்றும் கிடையாது. உங்களே மாதிரி தான் முகம், உங்களே மாதிரி தான் சரீரம், உங்களே மாதிரி தான் இருதயம். எங்களுக்கும் வலி, வேதனை, பசி எல்லாமே இருக்கு. ஆகவே நானும் வேதம் வாசிச்சாதான் ஆசீர்வாதம், நானும் ஜெபம் பண்ணாதான் ஆசீர்வாதம், நானும் ஆண்டவர்கிட்ட கரெக்டாக கேட்டாதான் எனக்கு என்னது பதில் கிடைக்கும். ஸோ இன்றிலிருந்து நாம் என்ன செய்யணும்? பொல்லாத கிரியைகளை விட்டு ஒழிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அந்த மீகா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்டிருக்கு, அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் தமது முகத்தை அக்காலத்தில் அவர்களுக்கு மறைத்து கொள்வார். யாருக்குன்னா பொல்லாதவர்களுக்கு, தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்களுக்கு. இப்போ அகத்தின் அளவு முகத்தில் தெரியும், உள்ளத்தில் உள்ள பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியாது. உள்ளத்தில் என்ன சிந்திக்கிறோம்னு சொல்லிட்டு, அப்போ அக்கிரம சிந்தை கொண்டு இருந்தால் அவர் பார்த்துக்குவார். இப்போ கிரியைகள் மோசமாக நடக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, திட்டுறது, எரிஞ்செறிஞ்சு விழுறது, பக்கத்தில் யாரையும் நேசிக்காதது, பொல்லாத கிரியை, அநியாயமாய் சம்பாதிக்கிறது, இதெல்லாமே பொல்லாத, ஏமாத்துறது, இதெல்லாம் என்ன பொல்லாத கிரியை.
குடிக்க தூண்டுவது, ஆபாசத்தில் திட்டுறது, அப்புறம் போதை பொருட்களை கைமாற்றி கொடுக்கறது, போதை பொருட்கள் வாங்கிறதுக்கு பணம் கொடுக்கறது, அப்புறம் என்னது ஊர்வலில் மோசமான ஆளுகள்கிட்ட ரொம்ப உறவாக இருக்கிறது, அந்த சிந்தனை தானே வரும். இதெல்லாம் ஆண்டவர் பிடிக்காதுங்க. அவங்களுடைய ஜெபம் ஆண்டவர் கேட்கவே மாட்டேன், அவங்களுக்கு முகத்தையே மறைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னும் வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் 10:38. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கே தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமோ என்றார். நீங்க என்ன ஜெபம் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தெரியாம ஜெபம் பண்ணாதீங்க. ஒன்று புரியுங்க, நீங்க பண்ற ஜெபம் கரெக்டான்னு பாருங்க. தேவையில்லாம அந்நிய வார்த்தையில போட்டு அலப்பிட்டு இருக்காதீங்க. வேஸ்ட், டைம் வேஸ்ட், உங்க உபவாசம் வேஸ்ட்டு. நீங்க உட்கார்ந்துருக்க ஒவ்வொரு நேரமும் வீணு. இல்லை, முதல்ல உங்களை ரெடி பண்ணுங்க. நீங்க என்ன கேட்குறீங்க? நான் பண்ணக்கூடிய காரியங்களை நீ உன்னால் செய்ய முடியாது, என்னன்னு பெரிய அதிசயங்களை செய்யணும், அது வேற. ஆண்டவரே உங்களுக்கு அப்படி நடக்கக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, சீஷர் அட்வான்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் அந்த உலகத்துக்கே ரட்சி போறதுக்கு நான் பலியாக போறேன், நாங்களும் அப்படியே வரேன். அது முடியாதப்பா, நான் பண்ணக்கூடிய ஸ்தானம் நீ பண்ண முடியாது. நீ கேட்கறது என்னன்னு புரிஞ்சுக்கோ. ஆண்டவரே நாங்கள் உங்கள் வலது வருஷத்தில் உட்காரணும், அங்கேயும் அரசியல் பண்ணவா? அப்போ மற்றவங்க எல்லாம் சரியில்லை, இங்கே சரிசமம். ஆண்டவரே என் பிள்ளை பையனை இடது ஸ்பாரிசத்தில் வச்சிருங்க, ஆண்டவரே என் பையனை முன்னாடி வச்சிருங்க. அங்கேயுமே பரலோகத்தில் வேற இடம். அங்கெல்லாம் அவன் கிரியைக்கு தக்க பலன் எனக்கு முன்னாடி வருகிறது. ரெக்கமெண்டேஷன் செல்லுபடி ஆகாது. எவன் அதிகமாக ஆண்டவரை நேசிக்கிறானோ, எவன் அதிகமாக ஆண்டவருக்காக உழைச்சானோ, எவன் உண்மையாக ஊழியம் செஞ்சானோ, எவன் உண்மையாக ஆண்டவர் பிரியமாக இருந்தானோ, அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிரேடு. அங்கே அதுக்கேற்ற கிரேடுகள் ஆண்டு வச்சிருக்கிறார், ஜீவ கிரீடங்களை கொடுப்பார். ஆகவே ரெக்கமெண்டேஷன்லாம் வேலைக்கு ஆகாது. இத்தனை வருஷம் ஊழியம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இன்னைக்கு செத்து, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு நாளை செத்து போனாலும் அவருக்கு பார்வையில் எப்படிப்பட்ட வாழ்க்கை, எப்படிப்பட்ட ஊழியம் அல்லது எப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கை என்பதை தான் பார்ப்பாரே தவிர எத்தனை வருஷம் அனுபவம் இதெல்லாம் பார்க்க மாட்டார். வயசு, அழகு, இதெல்லாம் அவருக்கு தேவையில்லை. சரி, அடுத்து வாசிப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். யாக்கோபு 1 அதனுடைய 6ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. கவனிங்க இந்த வசனத்தை. அடுத்த ஜெபம் பாருங்க, ரொம்ப கவனம். நீங்கள் எவ்வளவேகிலும் சந்தேகப்படாமல் ஜெபம் பண்ணணுமா? சந்தேகத்தோட எதுக்குயா நீ ஜெபம் பண்ணுற? உனக்கு தான் சந்தேகம் இருக்குல்ல, அப்புறம் அந்த ஜெபம் வாய்க்கப்படாது. கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார், அவரால் முடியும்னு நம்பாம நீ எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணுறேன்னு ஆண்டவர் கேட்குறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன ஒரு ஆள் ஜெபம் பண்ணுறாங்கன்னா அவர் அந்த ஜெபம் பண்ணும் பொழுது அவனுடைய இருதயத்தை உற்று கவனிக்கிறார். இவன்கிட்ட விசுவாசம் இருக்கா, இல்லை ஒரு 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 ஏதாவது ஒரு ஒன்றுக்கு இவர்கிட்டே ஒரு ஜெபத்தை போட்டு வச்சுக்கோ, கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்குமான்னு பார்ப்போம் அப்படின்னு வந்திருக்கீங்களான்னு சொல்லி அவர் பார்த்துருவார். நம்ம நினைப்பு எப்படி இருக்கும்? ஆண்டவரே ரா முழுவதும் பிரயாசப்பட்டு ஜெபித்தேன், 3 வேளை சாப்பிடாமல் 40 நாள் பட்டினி கிடந்து ஜெபித்தேன், நீங்கள் எங்கள் ஜெபத்தை கேட்கவில்லை ஆண்டவரே. நான் சொல்கிறாரு, நீ யாரப்பா? நீ என்ன பண்ண? நீ 100 ஆலயம் கட்டினாலும் உன் ஜெபம் என்ன செய்யாது. நீ என்ன யார் என்பதை அறிய வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேள்வி கேட்பாரு, என்னை பற்றி ஊரில் என்னப்பா சொல்லிக்கிறாங்க? சிலர் மேசியா என்றும் சிலர் எலிசா என்றும் சொல்லிக் கொள்கிறார்கள். ஆண்டவரே, அப்படியா விஷயம்? ஓ, நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கேட்டாரா இல்லையா ஆண்டவர்? பிரச்சனையே தான். இன்னும் இயேசு யாருன்னு தெரியாமலே, இயேசுடைய வல்லமை என்னன்னு புரியாமலே,
காலை முதல் ஜெபம், சாயங்காலம் முதல் ஜெபம், ராத்திரி ஜெபம், விழிப்பு ஜெபம், உபவாச ஜெபம், மண்டாட்டு ஜெபம், அழுகை ஜெபம் எல்லாம் நம்ம பண்ணியும் சபைகளை மாற்றியும் அந்த சபைக்கு போய் இந்த சபைக்கு போய் இந்த சபையில் அங்கே போய் அங்கேருந்து இங்கே போய் எங்கே போயும் ஒன்றுமே கிடைக்கவில்லை என்றால் மாற்ற வேண்டியது யாரை? சபையே இல்லை, நம்மளை மாற்ற வேண்டும். வேதம் சொல்கிறது, நீ எவ்வளவு வேணாலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். பொருள் என்ன தெரியுமா? காற்றில் அந்த அலை உருவாகி வெளியே வரும். காற்று அடிக்கிற போது அலை அந்த மிதந்து வருமா? ஆனால் அந்த ஒரு அலை வரும், அப்புறம் என்ன செய்யும்? போகும். ஓயாமல் வந்து போகும். இந்த விசுவாசம் இல்லாமல் சந்தேகப்படுற நிலைமை எப்படி தான் இருக்கும்? ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால், அங்கேயும் ஒரு அட்டண்டன்ஸன், இங்கேயும் ஒரு அட்டண்டன்ஸ். எங்கே புரியுதா நான் சொல்கிறது? நிறைய பேர் புரியும். விக்கிர வழிபாட்டிலையும் ஒன்று, விசுவாச வழிபாட்டிலையும் ஒன்று. பேய்க்கும் பார்ப்போம், நோய்க்கும் பார்ப்போம், குறியும் பார்ப்போம், பைபிளையும் பார்ப்போம். இதுதான் சந்தேகத்திலேயே போயிட்டு இருக்க வாழ்க்கை. என் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்வார், என் தேவன் எதுவானாலும் எனக்காக செய்து முடிப்பார், அவரால் நான் ஒரு வீடை கட்டுவேன், என் வாழ்க்கை அவரால் ஆசீர்வதிக்கப்படும், நான் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் எழுந்தாலும் இருந்தாலும் எனக்கு இயேசு என கூட இருக்கிறார், என்னை கைவிடவே மாட்டார் அப்படிங்கிற உறுதியாய் பேசுறதுக்கு என்ன வேணும்? உறுதியான விசுவாசம் எனக்குள்ள இருந்தால் தான் என்னால் உறுதியாய் பேச முடியும். எவ்வளவாகிலும் கொஞ்சம் கூட சந்தேகப்படக்கூடாதான். இந்த காரியம் நடக்குமா ஆண்டவர், நடக்காத ஆண்டவரே? முதல்ல அந்த காரியம், நான் முதல்ல ஏற்கனவே சொன்ன போல இச்சை காரியமாக இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல நான் சொல்ல வந்த விஷயம் என்ன? நமக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத வேண்டுதலாக அது இருக்கக்கூடாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. வேறு மற்றபடி உங்கள் வாழ்க்கை தேவையான எல்லாம் எடுத்துக்கலாம். வேலையாக இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம், இடமா இருக்கலாம். ஆண்டவருக்கு பிரியமில்லை, இங்கே வாழ்ந்தால் ஆண்டவர் பிடிக்காது, இங்கே இருந்தால் ஆண்டவர் பிடிக்காது, இதை செஞ்ச ஆண்டவர் பிடிக்காது, அந்த ஜபத்தை பண்ணாதீங்க. உங்களுக்கே தெரியுமா அது கிடைக்காது, ஆண்டவர் தரமாட்டார். ஒரு சிறு பிள்ளைக்கு பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுத்துட மாட்டார். உங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் கொடுப்பார். உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க, உங்களுக்கு தேவையில்லாத எது கேட்குறீங்க அப்படின்றார். ஹல்லேலூயா. அவசியம் அத்தியாவசியம் அப்படின்னு இருக்கு இல்லையா? அவசியம் இது உங்களுக்கு தேவைன்னா அது கண்டிப்பாக ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்குங்க, ஆண்டவர் தருவார். அப்போ ஆண்டவர் எல்லாம் கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் நம்ம கேட்கறது தப்பு. ரெண்டாவது, நம்ம விசுவாசமும் இல்லை. தந்தா வரட்டும், இல்லைன்னா பார்த்துக்கிடும். நிறைய பேருடைய ஜெபம் பல இடங்களில் சோர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் எப்படியாவது அந்த கடனை தருவதற்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இந்த மாதிரியே போகக்கூடாது. அப்போ அந்த கடன் தான் கிடைக்கும். ஆண்டவர் என்ன செய்ய, நம்ம என்ன சொல்லணும்னா, ஆண்டவர் இனிமேல் நான் கடன் வாங்காமல் எப்படியாவது தப்பிக்க உதவி செய்யுங்க. அதுக்காக முயற்சி பண்ணாமல் இருக்கக்கூடாது, அது வேற. அது மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. இனிமேல் நான் சிக்காதபடிக்கு, இனிமேல் இதை பண்ணாதபடிக்கு எனக்கு உதவி செய்யுங்க, உங்களால் முடியும்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். ஆனால் விசுவாசிக்கணும், ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றுவார், என் நிலைமை மாறும், என் சூழ்நிலை மாறும், என் கஷ்டம் மாறும்னு சொல்லி விசுவாசிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் வாழ்க்கையில் மாற்றத்தை தருவார். அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரைக்கும். யோபு 27 8 முதல் 10 வரைக்கும். மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்துமாவை எடுத்து கொள்ளும் போது அவன் நம்பிக்கை என்ன? ஆபத்து அவன் மேல் வரும்போது தேவன் அவன் கூப்பிடுதலை கேட்பாரோ? அவன் சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாக இருப்பானோ? அவன் எப்பொழுதும் தேவனை தேடிக்கொண்டு இருப்பானோ? உங்களுக்கு இப்போ ஒரு விஷயத்தை யோபு சொல்றார். யோபு எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க. மாயக்காரன். இந்த மாயக்காரன் யாரு? யாரும் கண்டுபிடிக்க முடியாது இந்த மாயக்காரனை. ஆனால் ஆண்டவர் லிஸ்ட் போட்டு அழகா சொல்லுவார். இங்கே யோபு சொல்றாரு, பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்துமாவை எடுத்து கொள்ளும் போது அவன் நம்பிக்கை என்ன? இந்த பொருள் என்ன? மாயக்காரனே,
ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா, இன்று இரவு உன் ஆத்துமா எடுத்து கொள்ளப்பட்டால் இவைகளெல்லாம் யாருடையதாகும். அப்போ உன் நம்பிக்கை என்ன? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ ஜெபம் பண்ற, வேதம் வாசிக்கிற, வேலை செய்கிற, சம்பாதிக்கிற, சேர்த்து வைக்கிற, பட் உன்னுடைய நம்பிக்கை என்ன? நீ மரித்த பின் எங்க போவ? இந்த சொத்தை கொண்டு போக முடியாது, பொருளையும் கொண்டு போக முடியாது. இதெல்லாம் சேர்த்து வச்சிருந்தாலும் உன்னுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கிறது? உன் நம்பிக்கை எவ்வாறு இருக்கிறது? அடுத்து கேட்கிறாரு, ஆபத்து அவன் மேல் வரும்போது தேவன் அவன் கூப்பிடுதலை கேட்பாரோ? ஆபத்து வரும்போது அவன் முதல்ல செய்ய வருது என்ன செய்வான்? பணம் படைத்தவன் என்னங்க பண்ணுவான்? பணம் செலவழிச்சு தப்பிக்க பார்ப்பான் இல்லையா? பணம் இல்லாதவன் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவாங்க? முதல்ல ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் இப்போ என்ன பண்ணுவேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல. ஆனால் யோபு அப்படி அல்ல, பணக்காரன். ஆனால் என்ன நடந்தாலும் முதல்ல ஆண்டவருக்கு. அதான் நம்பிக்கைன்னு சொல்றது. பணம் இருந்தாலும், உறவுகள் இருந்தாலும், உயர்வு இருந்தாலும், தாழ்வு இருந்தாலும், எந்த நிலையில நான் இருந்தாலும் இயேசு தான் என் தலைவர், என் நம்பிக்கை இயேசு அப்படின்னு இருக்கவங்களை தான் ஆண்டவர் டிஃபரெண்டா பார்ப்பார். வெறும் பணத்தை வச்சுட்டு, பொருளை வச்சுக்கிட்டு நம்பிக்கையை வேற இடத்துல வைக்கிறவங்கள அவர் கண்டுக்கவே மாட்டார். நீங்க சும்மா இருந்தா நான் யுத்தம் பண்ணுவேன். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லாம் இருக்கு ஆண்டவர் தந்தார்னு போலியா நம்ம நினைச்சிட்டோம்னா அதுவும் மாயையான ஒரு வாழ்க்கை, நம்மளை விட்டு போயிடும். அப்ப எப்பொழுதும் நம்ம கூட நிரந்தரமாக மரித்த பின்னு நம்ம கூட வரக்கூடிய ஒரே ஒரு உறவு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டுமே. மரித்த பிறகு வாழ்க்கை நல்லா இருக்கும், நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுவ. ஆனால் இன்னைக்கு அழிந்து போற ஒரு சொத்துக்காக நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு அதுதான் புரியவே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்ற புரிஞ்சுது? இப்போ சுத்தி சுத்தி நம்ம உட்காந்து எதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம் தெரியும்ல? கடனுக்காக, கஷ்டத்துக்காக, வேதனைக்காக. அது தப்பு இல்லை, எல்லாம் நம்ம ஜெபம் பண்ணி பெற்றுக்கணும். பட் தகாத விதமான ஜெபம் இனி இருக்கக்கூடாது. இந்த ஊரில் நானும் அவங்கள மாதிரி இருக்கணும். இது என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே நானும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ, என் பிள்ளைய ஒரு நல்ல பெரிய வீட்டில் ஒன்று இருக்கணும், இப்போ ஆசையாக இருக்கு. எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும். உங்கள் சித்தம் என்ன ஆண்டவரே சொல்லுங்கப்பா. இல்லை நான் இப்படியே இருக்கத உங்களுடைய சித்தம், நான் பரவாயில்ல ஆண்டவரே இருக்கிறேன். ஏன்னா மரித்த பின்னா எங்கே தான் வந்தாகணும்? எவ்வளோ பெரிய வீடு தந்தாலும், எவ்வளோ பெரிய கார் தந்தாலும், எவ்வளோ பெரிய பொருட்கள் தந்தாலும் மரித்த பிறகு எங்கே தான் வரணும்? ஏசப்பா எனக்கு இந்த பரலோகத்தில் இடம் உண்டாப்பா, வாராசா வா வா வா, சர்ச்சுக்கு ஒழுங்க வந்தேல்லப்பா, ஆபத்து காலத்தில் ஏழைகளுக்கு உதவி செஞ்சேல்லப்பா, நீ கஷ்டப்படும் போது இன்னொரு கஷ்டப்படுறவனுக்கு உதவி செஞ்சேல்லப்பா, கொஞ்சத்தில் உண்மை இருந்தேல்லப்பா, வாப்பா வா நீ வா, உனக்கு தான்ப்பா இடம் இந்த பரலோகம். வேற ஒருத்தர் வேற, ஐயா ஃபஸ்ட்டு கிளாஸ் இருக்கா, நாங்கள்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் தங்குவோங்க. ஐயா யார்ப்பா நீ? நான் 10 சர்ச்சு கட்டி கொடுத்துருக்கேன், கன்வென்ஷனுக்கு ரூபா உதவி செஞ்சுருக்கேன், ஏழைகளுக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், அதை பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன். என் பெருமை எனக்கு ஊருக்கே கேட்ட தெரியும். நீங்கள் மேலேருந்து பாருங்கள் ஆண்டவரே, செவரில் எல்லாம் போஸ்ட் ஒட்டியிருக்கேன் இப்போ ஃபோட்டோ, ஒரே அன்னதானம் தான். அப்படியாப்பா உன் நம்பிக்கை என்னப்பா? அது என் பணம் தான் என் நம்பிக்கை, நான் எத்தனை நாள் விலை கொடுத்து வாங்கிடுவேன்ல. அப்படியாப்பா என்னைக்கா ஒரு நாள் என்ன நீ எட்டி பார்த்துருப்பியாப்பா? இல்லை. அப்போ நீ போப்பா, நீ போண்டி அந்த பக்கம்யா. புரிஞ்சா உங்களுக்கு? ஆகவே பணம் எல்லாவற்றுக்கும் உதவி. பணம் நமக்கு தேவை, ஆஸ்தி தேவை, அந்தஸ்து தேவை, எல்லாம். இதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடிய ஒன்று. அப்போ இம்பார்ட்டன் யாருக்கு கொடுக்கணும்? ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டின்னு சொல்லுவாங்க, முதல் மரியாதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இல்லாத எந்த வீடும் அது ஆசீர்வாதம் இல்லாத வீடு. அது பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதைத்தான் யோபு கடிந்து கொள்கிறார். மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் போது அவன் நம்பிக்கை என்ன? இன்னைக்கு உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளும் போது உனக்கு பரலோகராஜ்யம் நிச்சயமா. அப்ப நீ தேவையில்லாம தகாத விதமான ஜபத்தை நீ வெளியே வா, அதுல இருந்து வெளியே வந்துரு.
ஆண்டவர் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். ஐஸ்வர்யவான பிரயாசப்படாத. அப்படி அர்த்தம் என்ன? பணக்காரன் பணக்காரன் அப்படி ஆகாத, வாழ்க்கையில முன்னேறணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நானும் ஒரு லக்கை அடையணும். சமீப காலமா இலான் மஸ்க் இவரை குறித்து நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ இலான் மஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பணம் சம்பாதிச்சு போயிட்டே இருக்காங்க. நம்பர் 1 பணக்காரன் ஆகுன்னு விரும்பினாங்க, போயிட்டாங்க, ஆசைப்பட்டாங்க, வேலை செஞ்சாங்க, உழைச்சாங்க, முன்னேறினாங்க, டாப் 10 ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க. இலான் மஸ்குடைய லக்கு அதுவே கிடையாது. அவரை பற்றி நான் படித்ததில் 12 வயசு இருக்கும் பொழுது ஒரு கம்ப்யூட்டர் கேமை கண்டுபிடிக்கிறார். அதை 40,000 ரூபா விற்கிறார் ஒரு கம்பெனிக்கு. அப்படியே முன்னேறி ஏகப்பட்ட தோல்விகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் எல்லாம் தாண்டி அவருடைய சவால் என்ன? நஷ்டமான கம்பெனியை விலைக்கு வாங்கி அவர் வெற்றி ஆக்குறது தான் அவருடைய இது. எவனும் ஒருத்தர் செய்வாங்க. ஒரு கம்பெனி நஷ்டமாயிட்டுங்க, எவனும் வாங்க மாட்டான். பேர் கெட்டு போச்சுன்னு வாங்க மாட்டான். நஷ்டமான கம்பெனியை, ட்விட்டர்னு சொல்லி ஒரு சமூக வலைதளம் இருந்துச்சு. ட்விட்டர் பிரபலங்கள் தான் அந்த ட்விட்டரில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. அது நஷ்டமாகி விற்கிறதுக்கு வந்துட்டு இலான் மஸ்க் உடனே அந்த நஷ்டத்தை வாங்கி அதை பெய்டு வெர்ஷன் ஆக்கி விஐபிகளுக்கு ஒரு ப்ளூடிக், நார்மல் ஆளுக்கு ஃப்ரீ வெர்ஷனுக்கு தனி இது. இப்போ அவனுக்கு கம்பெனி லாபமும் ஆக்கிட்டான், அந்த இதை வாங்கவும் செஞ்சிட்டான். விலைக்கு வாங்கி கம்பெனி லாபம் ஆக்கிட்டான். ஒரு 6 மாதத்துலேயே அது நல்ல லாபம் ஆக்கிட்டான். சரி, டெஸ்லான்னு ஒரு நிறுவனம் இருந்து, இந்த நிறுவனத்தில் இவர் ஒரு வேலைக்காரராக தான் இருந்தார். அந்த கம்பெனி விற்க போகிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. உடனே இவர் வாங்கினார். தனக்கு இருந்த அத்தனை செல்வத்தையும் அதில் போட்டு வாங்கினார். அவன் திட்டினா, நஷ்டமாகிற கம்பெனி போய் வாங்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்ட்டு. இன்னைக்கு நம்பர் 1 கம்பெனி டெஸ்லா நிறுவனம். ரோபோட்டை தயாரிக்குது, பேட்டரி கார், ஆள் இல்லாத டிரைவர் இல்லாத டாக்ஸி அமெரிக்காவில் ஓடிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம ஃபோனில் அட்டன் பண்ண, நான் இங்கே இருக்கேன்னு சொல்லி பட்டன் அழுத்தினோம்னா நேரம் நம்ம இடத்துக்கு வந்துடும். கார், டிரைவர் இல்லாத கார். இன்னைக்கு டாக்ஸி ஓடுது, எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி பட்டன் தட்டினா போகிறோம், பாட்டுக்கு கொண்டு விட்டுரும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதையும் தாண்டி அவருக்கு இருக்க சொத்துக்கள் எல்லாம் அடுத்து ஸ்பேஸ் எக்ஸ்ன்னு ஒரு நிறுவனம், அதுவும் இதே மாதிரி தான். ஒரு பங்குதாரராக இணைஞ்சார், சேர்ந்தார். லாஸ்ட்டில் அதுவும் நஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும்போது அதையும் விலைக்கு வாங்கிட்டார். எப்படி விலைக்கு வாங்கினா வாங்கி தனக்கு இருந்த அத்தனை சொத்தையும் அந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தில் போட்டார். கடைசியில் கொஞ்சம் வீடுகள் இருந்து அவ்வளோத்தையும், எல்லாம் பணம் பெரிய வீடுகள் தான், அவ்வளோத்தையும் நல்ல ரேட்டுக்கு விற்று அந்த பணத்தையும் ஸ்பேஸ் எக்ஸுக்கு போட்டார். போட்டு முதல் முயற்சியே ராக்கெட் வெடித்து சிதறி பல $1 மில்லியன் அவுட்டு. சோர்ந்து போகல. ஹல்லேலூயா. பணத்தை விதைச்சு 2036 மனிதர்களை செவ்வாய் கிரகத்தில் உட்கார வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்திருக்காரு. ஹல்லேலூயா. சரி, சுனிதா வில்லியம்ஸ் பேப்பர் நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? பார்த்தீங்களா இல்லையா? அப்போது அவங்க வந்து விண்வெளி ஆய்வுக்கு நாசா அழைச்சிட்டு போனாங்க. அந்த ராக்கெட் வந்து அந்த இயந்திர கோளாறு, அதாவது டெக்னிக்கல் எரர்னால திரும்ப வர முடியல. அங்கே இப்போ கூப்பிட்டு வருவோம், அடுத்து கூப்பிட்டு வந்துடலாம் சொல்லி முயற்சி பண்ணி ஒருத்தராலையும் முடியலை. கிட்டத்தட்ட 9 மாதம் ஆயிட்டு. 9 நாளில் திரும்பி வரணும், 9 மாதம் ஆயிட்டு. அப்போ அவங்க இனி பிழைப்போங்கிற நம்பிக்கை இல்லாமல் போச்சு. மிதந்துட்டு இருக்க வாழ்க்கை. அங்கே ஆட்சி மாறுது, ட்ரம்ப் வர்றாரு. ட்ரம்ப் வந்த உடனே இலான் மஸ்குக்கு நிறைய மானியங்களை கொடுக்குறார். சரி, நீ ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்க நாசாவோட இணைஞ்சு செய்கிறதுக்கு அவங்க நிறுவனத்துக்கு நிறைய மானியங்கள் கொடுக்குற, நம்ம அரசுகள் தொழில் மானியம் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. கொடுத்தவொன்னே அவருக்கு ஒரு உற்சாகமாயிட்டு இன்னும் அதிகமாக வேலை செஞ்சார். குறிப்பாக மெயினாட்டு தவிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த அங்கே கொஞ்சம் பேர் இருக்கா, 4 பேரா 5 பேராக இருந்தாங்க இல்லையா, அந்த சுனிதா வில்லியம்ஸ் உட்பட அந்த ஒரு டீம். சுனிதா வில்லியம்ஸ் இந்தியா வம்சாவளியை சேர்ந்த பெண். அப்போ அந்த பெண்ணை மீட்கிறதுக்கு உன்னால் முடியுமா அப்படிங்கிறது. நான் மீட்கிறேன், அதுக்குன்னு ஒரு ராக்கெட் ரெடி பண்ணியாச்சு. ஹல்லேலூயா. 3-4 நாளில் ஆளை கூட்டி வந்தாச்சுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யோசிக்கவே முடியல. அப்போ அந்த டீமில் ஒருத்தர் பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறார், எப்படி இருக்கீங்க, என்ன? நான் வந்து விசுவாசிக்கிறேன் அவர் சொன்ன வார்த்தை.
நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை, ஆகவே நான் உயிரோடு இருக்கிறேன், நான் திரும்பி வருவேன் பூமிக்கு நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொன்னாங்களா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவன் லெக்குகளை அடைந்து கொண்டிருக்கிறான். நாம் 1,00,000 கூட அடைய முடியல. அவன் லட்சியங்களை அடைந்து லெக்குகளை அடைந்து கொண்டிருக்கிறான். இப்போ நம்முடைய எண்ணங்கள் பெரிதாகணும், மாறணும். அழிந்து போகிற ஒரு சரீரம், அழிந்து போகிற நம்முடைய உடம்பு, நம்முடைய அழிந்து போகிற ஆத்மா, நாம இருக்கிற நாளில் ஊர்லேயாவது ஒரு நல்ல பேர் எடுக்கணும். சொல்லுங்க எல்லாரும், மயிலாப்பூர் மக்கள், எங்க ஊர்லேயாவது நான் நல்ல பேர் எடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். உலகத்துக்கே அவன் பெரிய நல்ல பேர் எடுத்தான். இவன் இலான் மஸ்க மற்ற நிறுவனங்கள்லாம் காரி துப்புனாங்க. இவெல்லாம் என்ன கிளிக்க போறான்னாங்க. எதையுமே காது கொடுத்து வாங்கல, தொடர்ந்து முன்னேறி கொண்டு இருந்தாங்க. நஷ்டமாகிற கம்பெனியை வாங்குறான், பைத்தியக்காரன்னாங்க. எதையுமே காதில் வாங்கல, சைலண்டா தான் வேலைகளை செஞ்சான், லெக்குகளை அடைஞ்சான். இப்போ அவன்கிட்ட போய் ஒரு ஆசையை கேளுங்க. உன் ஆசை என்னப்பா? எனக்கு நீ செவ்வாய் கிரகத்துக்கு போகணும், செவ்வாய் கிரகத்துலேருந்து புதன் கிரகத்துக்கு போகணும், புதன்லேருந்து வேளனுக்கு போகணும். எத்தான் அவன்கிட்ட ஆசையாக இருக்கு. ஏன் ஒரு 1000-2000 வச்சுக்கோ, அதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா. ஹல்லேலூயா. வாங்க ஒரு சடங்கு விட்டு போ, நீ போப்பா, சோம்பேறி போகக்கூடிய இடம். எனக்கு லெக்க வேற. ஹல்லேலூயா சொல்றவங்க புரிஞ்சுதா உங்களுக்கு? நம்ம என்னெல்லாம் காரணம் சொல்றோம் ஒரு 2 மணி நேரம் ஆராதனையில் உட்கார்றதுக்கு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இங்க சொல்றது, ஆபத்து அவன் மேல் வரும்போது தேவன் அவன் கூப்பிடுதலை கேட்பாரோ? எலான் மஸ்க் கிறிஸ்தவனா இந்துவா மற்ற அதெல்லாம் 2வது பிரச்சனை. ஒருவனுடைய ஆசை எப்படி இருக்கு, அவனுடைய ஆசை எப்படி நிறைவேறுது, அதை சொல்ல வந்தேன். மற்றவங்களை போல் நான் இருக்கணும் இல்லாம எனக்குன்னு ஒரு பாதையை நியமிச்சு அவன் ஓடினாரா, அதனால அவர் வெற்றி கேட்டார். அதுதான் இப்போ சொல்ல, கிறிஸ்தவர்கள் மற்றவர்களை பார்த்து பார்த்து கம்பேர் பண்ணி 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 வாழ்க்கையை நாசமாக்காதீங்க. உங்களுக்கு நியமிக்காதான் பவுல் அழகா சொல்லுவாரு, உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நீங்க ஓடுங்க, உங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையில நீங்க ஓடுங்க. உங்களுக்குன்னு ஒரு பாதை, அடுத்தவன் பாதையில ஓடாதீங்கன்னு சொல்றாரு. அவரை மாதிரி இவரை மாதிரி அவங்கள மாதிரி போகாதீங்க, அப்பாவை மாதிரி பிள்ளைய மாதிரி தம்பிய மாதிரி. உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிட்டு போங்க. பிரைஸ் தி லார்ட். நீ போகிற பாதை எதுவா இருக்கட்டும் தப்பு இல்லை, ஆனா முடிவு பரலோகமா இருக்கணும். உன்னுடைய வாழ்க்கையின் முடிவு பரலோகமா இருக்கணும். அது இல்லாமல் இந்த உலகத்தை சம்பாதிச்சு ஸ்பேஸுக்கு போய் இல்லை வேற ராக்கெட்டை விட்டு என்ன பிரயோஜனம்? எல்லாம் வீணே. கடைசியில் வாழ்க்கை நரகத்துக்கு போச்சுன்னா யூஸே இல்லையே தலைவரை, யூஸே இல்லையே. அதைத்தான் நம்ம போராடுறோம். அப்போ நம்ம ஜபம் வீணா பண்ணிட்டு இருக்காதீங்க. ஜபம் பண்ண கருத்தா பண்ணுங்க. ஹல்லேலூயா. நான் பண்ற ஜபம் கருத்தா இருக்கணும். 1/2 மணிக்கூர் உட்கார்ந்தாலும் அந்த ஜபம் கருத்தா இருக்கும். அப்படி பண்ணீங்கன்னா உண்மையிலே வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்வீங்க. சரி, அடுத்து யோபு 35, வேகமா வாசிங்க. 35:12. அங்கே அவர்கள் பொல்லாதவர்களின் பெருமையின் நிமித்தம் கூப்பிடுகிறார்கள், அவரோ மறு உத்தரவு கொடுக்கிறதில்லை. அடுத்து பெருமையான ஜபம். நான் ரொம்ப பர்ஃபெக்ட். எப்படி? நான் ரொம்ப பர்ஃபெக்ட், நான் ரொம்ப பரிசுத்தவான், என்ன மாதிரி இந்த ஊர்லேயே நான் தான் நிறைய பைபிள் படிக்கிறாள். இது ஒரு பெருமை. நான் கிறிஸ்தவரில் சொல்கிறேன், மற்றவங்கள பேச வேண்டாம். பெருமை. நான் ரொம்ப சிறந்தவன், நான் ரொம்ப சிறந்தவள். மோட்டிவேட்டுக்காக சொல்லலாம். நான் குறைஞ்சாலும் இல்லை, என்னாலேயும் முடியும், அது வேற. தலக்கணம் இல்லாமல் சொல்கிறது. எத்தனை பேர் சொல்கிற முடியுது? அவங்கள முடியாது, எனக்கு முடியும். உங்களால் நான் தான் அடிக்கடி உங்கள் ஊரில் தான் என்ன ஒரு செவரில் எழுதி போட்டிருக்கு, ஸ்கூல் செவரில் என்ன எழுதி போட்டிருக்கு? உங்களால் முடியாதுன்னு சொல்லி கொண்டிருக்க ஒரு விஷயத்த எங்கோ ஒருத்தன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இது தன்னம்பிக்கை. என்னாலே முடியும், நானும் முயற்சி பண்ணுவேன். இது வேற. இந்த ஊரில் நான் தான் நல்ல சிறந்த பைபிள் வாசிக்கிறேன், ஊரில் நான் தான் சிறந்த ஆள். பெருமை. நான் அழகா பாடுவேன், நான் அழகா பிரசங்கம் பண்ணுவேன், நான் தான் எல்லாம் டாப். இதுதான் பெருமை. இவங்க போய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் வாரத்திலே 3 நேரம் உபவாசிக்கிறேன், நான் தவறாம சபைக்கு வருகிறேன், நான் காணிக்கைகளை ஒழுங்கா கொடுக்கிறேன், சமையல் கிமல் பண்ணி கொடுக்கிறேன், பாய் விரிக்கிறேன், தரையை துடைக்கிறேன், நான் தானே கரெக்ட் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிச்சிரு ஆண்டவரே. வெளியே நிற்கிறான் பாருங்க, தோ நிற்கிறான் பாருங்க, அவன் பாவி ஆண்டவரே, சபைக்கு வராதவன் ஆண்டவர், என்னைக்கு அவனை எட்டி பார்க்குறோம் ஆண்டவரே, அவன் ஆசீர்வதிக்க என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே.
பெருமையான ஜெபம். இந்த 2 ஜெபத்தை ஆண்டவர் சொல்லி இருந்திருப்பார், பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர் 2 பேர் ஆயக்காரனையும் பரிசேயருடைய ஜெபத்தையும் ஆண்டவர் சொல்லி இருந்திருக்கிறாரு இல்லையா? எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பாருங்க. நம்முடைய வசனங்கள் எல்லாம் ஒவ்வொரு மனிதனோட குணம் மாறாம வாழ்க்கை மாறவே செய்யாது. ஹல்லேலூயா. மனம் பெருசா மாறணும், மனம் புதிதாகணும், மனம் பெரிதா மாறணும். வில்லியம் கேரின்னு ஒரு மிஷினரி இருந்தார். அவருடைய கோட்டை என்ன தெரியுமா? அவருடைய விஷயம் என்னன்னா, கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யுங்க, கர்த்தரிடத்துல பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. அவருடைய எண்ணம் எப்படி இருக்கு பாருங்க, பெருசா செய்யணும். யாருக்காக? நம்மள எத்தனை பேர் கர்த்தருக்காக பெருசா செய்ய வந்திருக்கீங்க? அப்படி என்ன பெருசா செஞ்சீங்க? சரி, முதல்ல சிறுசா செஞ்ச ஒன்று சொல்லுங்க. நீங்க நினைச்சதையாவது சொல்லுங்களேன். கர்த்தருக்காக நான் இப்படி ஒன்று செய்யணும்னு நினைச்சேங்க அப்படின்னு நினைச்சத சொல்லுங்க. ஒரு ஆளை சொல்லுங்க. கர்த்தருக்காக நிறைய உதவி செஞ்சிருக்காங்க, ஆத்துமாக்கள் வரணும்னு ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஹல்லேலூயா. சில இடம் கொடுப்பாங்க, எப்படியாவது ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும், ராத்திரி பகலும் அதே சிந்தனையாக இருக்கும். வில்லியம் கேரி என்ன தெரியுமா பண்ணார்? ஆண்டவரே இந்த இந்தியாவை ரட்சிக்கணும் ஆண்டவர், நான் இந்தியாவுக்கு நான் போகணும், என்ன இந்தியாவுக்கு அனுப்புங்க ஆண்டவர் ஜெபம் பண்ணார். அப்போ இந்தியா எப்படி இருக்குன்னு தெரியாது, யூடியூப் பார்த்தா கிடையாது. வரைபடம் ஒன்று உண்டான். செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளி இந்த வில்லியம் கேரி செருப்பு தைக்கிற தொழிற்சாலையில் வரைபடை கையால் இந்த வரைபடத்தை வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாராம். அப்போ இந்தியாங்கிற ஒரு மேப்பை பார்த்துட்டு இந்தியான்னு ஒரு நாடு இருக்கு, அங்கே என்ன அனுப்புங்க ஆண்டவர்னு சொன்னாராம். எப்படி போகணும்னு தெரியாது, பாசம் என்னன்னு தெரியாது, என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்படி வந்தவர் தான் இந்த வில்லியம் கேரி. கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யுங்க, கர்த்தரிடத்துல பெரிய காரியங்களை எதிர்பாருங்கன்னாரு. இந்த வில்லியம் கேரி குறித்து நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் நிறைய சொல்லியிருப்பேன், நான் படிச்சிருக்கேன். வில்லியம் கேரியை படித்து என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இன்ஸ்பயராக இருந்தது இந்த வில்லியம் கேரி தான். ஹல்லேலூயா. நான் ஒரு குஜராத்தில் ஒரு கான்ஃபரன்ஸ் போயிருக்கும் பொழுது விளையாட்டாக அந்த கான்ஃபரன்ஸுக்கு போனேன். விளையாட்டாக அந்த கான்ஃபரன்ஸுக்கு போகும்பொழுது என்னை விளையாட்டாக என்னை கூட்டிகிட்டு போனாங்க. நான் விளையாட்டு பையன், நான் விளையாட்டாக அந்த கான்ஃபரன்ஸுக்கு போனேன் சின்ன வயசில். போகும்போது அங்கே பேசிக்கிட்டாங்க, வில்லியம் கேர்னு ஒருத்தர் உண்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவரை பேசிட்டு சொன்னாங்க, இவர் வெறும் ஆண்டோடைய ஊழியத்தை மட்டும் செய்யாமல் சமுதாயத்துக்கும் பெரிய காரியங்களை செஞ்சுருக்காருன்னு சொன்னாங்க. யாரா அந்த வில்லியம் கேரின்னு சொல்லிட்டு அவரை படிக்கணும்னு ஆசைப்பட்டு, அப்போ அந்த டைமில் தமிழில் மொழியாக்கம் இல்லை, இங்கிலீஷில் இருந்துச்சு. தேடி பிடிச்சி சென்னையில் கெல்லிஸில் ஒரு புக் ஸ்டாலில் போய் அந்த புக்கை நான் பிடிச்சேன். 2004 2003 அந்த புக்கை எடுத்து படித்தேன். உண்மையில் சொல்கிறேன், உண்மையிலே அப்படி ஒரு மனுஷன் வில்லியம் கேரி. என்ன பண்ணியிருக்காரு மனுஷன், 40 மொழியில், நம்முடைய இந்திய மொழியை 40 மொழியை கத்திருக்காருங்க. முதல்ல ஒரு வெளிநாட்டுக்காரன், யோசிச்சு பாருங்க. எதற்காக கட்டார் தெரியுமா? பணம் சம்பாதிக்க இல்லை, 40 மொழியில் சுவிசேஷம் இந்தியாவுக்கு கொடுப்பதற்காக. ஹல்லேலூயா. அதுல சுமார் 6 மொழிகளில் முழு வேதாகமத்தை மொழிபெயர்த்துட்டார் மனுஷன். ஒரு மொழியில வேதாகமத்தை மொழிபெயர்க்கணும்னா சுமார் 8 வருஷம் ஆகும். அவருடைய ஆயுசு நாளுக்கு 40-45 வருஷம் வரைக்கும் இங்கே ஒளிஞ்சிருக்காரு. 6 மொழியில வேதாகமத்தை மொழிபெயர்த்திருக்காரு. எவ்வளோ நேரம் தூங்கியிருப்பார் யோசிச்சு பாருங்க. இதை விடுங்க, இது சவால்கள்லாம் நிறைய. நீங்கள் முடிஞ்சா வில்லியம் கேரி புத்தகத்தை வாங்கி படிங்க. யூடியூப்ல வில்லியம் கேரி ஸ்டோரி இருக்குது, ஷார்ட்டாக இருக்கு, படிங்க. எல்லாரும் உங்கள்கிட்ட இருக்குல்ல, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். கடவுளுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிலாந்து நிம்மதியாக இருந்திருக்கலாமே, அவர் ஏன் எங்கே வந்தார்? ஹல்லேலூயா. அப்புறம் என்ன பண்ணார் தெரியுமா? இந்தியாவில் 800க்கு அதிகமான பள்ளிக்கூடங்களை கட்டிட்டார். மனுஷன் சாதிச்ச விஷயங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதில் அதிகம் பள்ளிக்கூடம் பெண்கள் பள்ளி, பெண்களுக்கு அதிக கல்வி கொடுத்தாரு. நீராவி இன்ஜினை அறிமுகப்படுத்தினாரு. அந்த இன்ஜினை இந்திய மக்களை வச்சு செய்ய வச்சாரு. இன்னும் நிறைய உடன்கட்டை ஏறுதல் ஒரு சம்பவம் உண்டு தெரியுமா? அதை தடை செஞ்சாரு. அதிகாரப்பூர்வமாக சட்ட ரீதியை தடை செஞ்சாரு. பிறந்த குழந்தை, மூத்த குழந்தைய கங்கை நதியில் தூக்கி போடுவாங்க. தன் பாவம், குடும்பத்தின் பாவம் போக்கணும்னா மூட பழக்கம் ஒன்று இருந்துச்சு, அதை தடை பண்ணாரு. அதற்காக சும்மாலாம் தடை பண்ணல. முதல்ல மத போதகர்கள்ட்ட போனாரு, மத தலைவர்களிடத்துல போனாரு. மத போதகர், மத தலைவர்களிடத்துல, ஐயா இந்த உடன்கட்டை ஏறுதல் சம்பவத்தை நான் பார்த்தேன். ஒரு கணவன் இறந்த உடனே அந்த இளம் பெண்ணை அந்த தீயில உயிரோட எரிச்சு கொல்றாங்களே. மத தலைவர்கிட்ட போய் கேட்கிறாரு, உங்க வேதத்துல
இந்த விஷயம் இருக்குதா, உங்க கடவுள் இப்படி செய்ய சொல்லியிருக்காரான்னு கேட்டார் தைரியமாட்டு. அந்த மதகுரு சொல்லியிருக்காரு, அப்படி எங்க வேதத்துல இல்லை அப்படின்னு இருக்காரு. ஆனா இவர் கேட்க போக முன்னாடி என்ன பண்ணார் தெரியுமா? ரிக்வேதம், சாமவேதம், அதர்ம வேதம், கீதை இது எல்லாத்தையும் படிச்சிருக்காரு. நம்ம இந்த பைபிளை இன்னும் படிக்க முடியல. அதெல்லாம் படிங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும் நம்ம பைபிள் எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு பழமையானது, எவ்வளவு தொன்மையானதுன்ட்டு. ஹல்லேலூயா. தமிழ் மொழியை மோசமா திட்டிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல தமிழ் மொழியை பேசின கேவலமா பார்த்தோம். இன்னைக்கு தமிழ் மொழி ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து மரித்த அந்த கல்லறையில தமிழ் மொழியில வேர்டு இருக்கு. இது இயேசு கிறிஸ்து கல்லறையின் தமிழ்ல எழுதி இருக்கு. அங்க ஜெருசலேம்ல இடம் பெற்றிருக்கு, பெத்லகேலும் இடம் பெற்றிருக்கு. நம்ம ஆளுகளுக்கு தான் புரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. இந்த வில்லியம் கேரி கீதை, சாமவேதம், அதர்ம வேதம், ரிக் வேதம் எல்லா வேதத்தையும் கரைச்சு குடிச்சிட்டாருங்க. படிச்சு முடிச்சு என்ன பண்ணார் தெரியுமா? அந்த வேதங்களை எல்லாம் மொழிபெயர்த்தார். ஹல்லேலூயா. பைபிளை மட்டும் அவர் மொழிபெயர்க்கல, வங்காள மொழியில அகராதியும் எழுதிட்டார் இந்த மனுஷன். சோராம்பூர்ல ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு. இன்றைக்கு வில்லியம் கேரி கட்டின பல்கலைக்கழகம் மிகப்பெரிய பல்கலைக்கழகம். சோராம்பூர் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறவங்களுக்கு பெரிய பெருமையா இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு போய் கேட்டாராம், ஏங்க உங்க வேதத்துல எல்லாம் இப்படி இந்த உடன்கட்டை ஏறணும், கணவன் இறந்த உடனே அந்த கைமண்ணை தூக்கி அந்த உயிரோட எரிச்சு கொல்லணுங்கிற சட்டம் இதுல ஒன்று எந்த தெய்வம் கேட்கலையே, எப்படி நீங்க ஒத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே மதகுரு சொன்னாராம், இவன் உண்மையிலே படிச்சுட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட்லியா, உண்மைதாங்க அது எதுலுமே இல்லை. ஆனா இந்த ஜனங்கள் ஒரு மூட பழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள். என்ன பழக்கமா? மூட பழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு சொல்லி அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு. உடன்கட்டை ஏற்றாதீங்க தடுத்து நிறுத்த போன வில்லியம் கேரி அடிக்க வந்துட்டாங்க. ஏமா ஆயிரக்கணக்கான பெண் ஒரு நாள் செத்து கொண்டிருக்கிற, உயிரோட காரணம் இல்லாமல் கொண்டு கொண்டிருக்கிறார்கள், இது என்ன பழக்கம்னு சொல்லி எல்லா வேதத்தையும் ஆராய்ச்சி அடைஞ்சு மத தலைவர்கிட்ட கேட்டாங்க. எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ஐயான்னாங்க. இங்கிலாந்து தேசத்துக்கு கடிதம் எழுதுகிறார். அன்றைக்கு பிரிட்டிஷ் ஆட்சி இருந்தனால கடிதம் எழுதி இப்படி ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது, நீங்க உடனே தடை பண்ணுங்கள் சொல்லி உடனே பார்லிமெண்ட்ல விவாதத்துக்கு இது தவறுன்னு சொல்லி அது இன்று வரைக்கும் உடன்கட்டை ஏறுதலை தடை செய்து வைத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த மூடப்பழக்கத்தை மீண்டும் கொண்டு வர துடிக்கிறது இந்த மோசமான அரசு. ஹல்லேலூயா. இன்னும் அகோரிகளை லாந்த விட்டு கொண்டு பிணம் தின்னு வாழக்கூடிய இந்த மனிதர்களை உலாவ விட்டு கொண்டிருக்கிற, மறுபடியும் அந்த கற்கால வாழ்க்கைக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிற இந்த அரசு. இதை கேட்டா உங்களுக்கு எனக்கும் அரெஸ்ட். ஹல்லேலூயா. எவ்வளவு மோசமான செயல். மக்களை எப்படி மீட்டிருக்காங்க பாருங்க. அன்னைக்கு இங்கிலாந்து தேசம் இந்த நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. ஆனா அந்த கூட்டத்தின் வழியாக ஒரு திருட்டுத்தனமா உள்ள நுழைந்து ஊழியத்துக்கு வந்தவங்க தான் இந்த மிஷினரிகள். இவர்களும் பிரிட்டிஷ்காரங்க தான். ஆனா இவங்க வேற மக்களை மீட்க வந்தாங்க, அவங்க மக்களை அடிமைப்படுத்த வந்தாங்க. இதனால தான் இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் பேசக்கூடியவங்க சொல்றாங்க மிஷினரி கைக்கூலிகள் சொல்லி நம்மளை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? மிஷினரி கைக்கூலிகள் சொல்லி. புரிய மாட்டேங்குது, ரெண்டே மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அடிமைப்படுத்த வந்தவன் இங்க இருந்தக்கூடிய நம்முடைய நிலத்தில் உள்ள வளங்களை எடுத்துட்டு போனான், நம்ம மக்களை வச்சு சுரண்டி எடுத்துட்டு போனான். ஏன்னா நம்ம ஆளுகளுக்கு எடுத்துங்க தெரியல, இப்பதான் தெரியுது நமக்கு. தாது, தங்கம், இரும்பு, செம்பு நம்ம நிலத்துல இருக்கு, நம்ம இப்ப எடுத்து சாப்பிடுறோம். ஆனா மிஷினரிக்கு அப்படி வரல, ஒவ்வொரு ஆத்மாவும் பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி வந்தாங்க. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படும் உண்மை என்னன்னு புரியணும். எல்லா மொழியிலையும் பகவத்கீதையை மொழிபெயர்த்தாங்க. ஒரு கிறிஸ்தவ மிஷினரி ஒரு ஹிந்து காரங்களுடைய ரிக் வேதம், சாமவேதம், அதர்ம வேதத்தை மொழிபெயர்த்து துண்டு பிரசதி கொடுத்தாராம். ஒவ்வொருத்தருக்கும் என்ன கொடுத்தாரு? என்ன கொடுத்தாங்க? ஏன் கொடுத்தாங்க தெரியுமா? மக்களே படிங்க. நீ எப்படி அந்த பெத்த குழந்தைய, மூத்த குழந்தைய கங்கை நதியில தூக்கி போடுறிய, இது முட்டாள்தனமா தெரியலையா? உங்க தெய்வம் எதுலையுமே கேட்கலையேன்னு சொல்லி தைரியமா பேசினாரு இந்த வில்லியம் கேரி. கர்த்தருக்காக பெரிய காரியம் செய்யணும்னு சொன்னீங்கல்ல, என்ன செஞ்சீங்க? ஊர்ல இருக்க ஒரு மூட நம்பிக்கை உங்களால் மொழிக்க முடியுமா? தொடலாம் நடுங்குது, பேசக்கு பலம் இல்லை, தப்புங்கன்னு சொல்ற உங்களுக்கு தைரியம் இல்லை. ஹல்லேலூயா. தப்பு தப்பு தான்யா, இது தப்பு, இது ஏங்க இப்படி பண்றீங்க? ஐயோ பாவம், அடிச்சிரும், தூக்கிரும், குத்திடுவாங்க, ஜெயிலில் போட்டுருவாங்க.
தினம் தினம் உயிருக்கு போராடி வெளிநாட்டிலேருந்து வந்து அவனை பிரிட்டிஷ்ன்னு சொல்லி இவனை நிறைய ஊரில் சேர்க்கவே இல்லை. இல்லைங்க, நான் மிஷினரி கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கேன். பாசையும் புரியாமல் வேலை செஞ்சு ஊழியம் செஞ்சு 1/3 கடவுளுக்கு கொடுத்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து பிள்ளைகள் 2 இறந்து மனைவி இறந்து என்னெல்லாமோ நடந்தும் அவர் வந்த பணியில் கர்த்தருக்கு செய்கிற பணியில் உறுதியாக இருந்து 40 மொழியில் பைபிளை மொழிபெயர்த்து கொடுத்தார். ஹல்லேலூயா. நிறைய பூஜாரிகள் மனம் திரும்பினாங்க. ஸ்ரீராமஜெயம் ராமஜெயம் சொல்லி டெய்லி 1000 2000 மணி எழுதக்கூடிய மனிதர்லாம் மனம் திரும்பி இருக்காங்க இவருக்கு பேரை கேட்டு. இப்படி எழுதுனா உனக்கு பாவம் மன்னிக்கப்படுமான்னு கேட்பாரு, நேரடியாக கேட்பாரான். நீ இப்படி பேசுவதனால உனக்கு பாவம் மன்னிக்கப்படுமா? அப்படி தெரியாது, எனக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காருங்க. பிரைஸ் தி லார்ட். இது இல்லைங்க சுவிசேஷம். இது இல்லைங்க நம்ம இன்னைக்கு இவ்வளோ தைரியமாக நல்ல ஆரோக்கியமாக இன்னைக்கு இவ்வளோ ஒரு எதிர்கட்சியும் இல்லை ஆளுங்கட்சியும் எதிர்த்து பேசுகிற அளவுக்கு நம்ம தைரியமாக இருக்கோம்னா நமக்கு கல்வி அறிவு கிடச்சிருக்கு, நமக்கு உண்மை புரிஞ்சிருச்சு, தைரியமாக பேசுகிறோம். இதை மதவாதத்தை உண்டு பண்ணுறது மதவாத கட்சிங்க. இங்கே அண்ணன் தம்பியாட்டு முஸ்லீம் இந்து கிறிஸ்தவங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் நீ கும்பிட்ற தெய்வம் வேறையா இருக்கலாம், நான் கும்பிட்ற தெய்வம் வேறையா இருக்கும். ஆனால் அது இதுக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணி சண்டையை மூட்டி விட்டு வேடிக்கை பார்த்து கற்காலத்துக்கே கொண்டு போயிட்டு இருக்கான். ஹல்லேலூயா. இந்த மாயையில் சிக்காம நாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பொல்லாதவர்கள் நிமித்தம் அவருடைய பெருமையின் நிமித்தம் ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்கலன்னு சொல்லி இங்கே யோபு சொல்றாரு. பெருமை. ஆகவே நாம அப்படி பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிற ஆண்டவர். வில்லியம் கேரி பண்ணி எவ்வளோ பெரிய காரியத்தை சைலண்டாக ஒன்றும் தெரியாத ஆள் மாதிரி வாழ்ந்துட்டு போயிட்டாரு. நம்ம சர்ச்சுக்கு வந்தோம், காணிக்க கொடுத்தோம், அதை பண்ணோம் இதை பண்ணு சொல்லி பெருமையாக பேசி நம்ம ஜபத்துக்கு மறு உத்தரவு வாங்காமல் போயிட்டோம். சொல்லப்போனால் உருப்படாமல் போயிட்டோம். இதனால் யாருக்கு கெட்ட பேர் அப்படின்னு பார்த்தா இயேசு கிறிஸ்துவ கெட்ட பேர். எத்தனை வருஷமாக சர்ச்சுக்கு போகிறோமா, ஏன் வாழ்க்கையில் முன்னேறல? இந்த பாஸ்டர் நடந்து வந்தார், இப்போ 4வது கார் வச்சிருக்கிறாரு, ஏன் உனக்கு கிடைக்கல? கேளியா? ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கீழ்ப்படிங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, நீங்களும் பணக்காரன் ஆகலாம். எதுக்கு பணக்காரன் ஆகணுங்கிற முக்கியம் வேணும். நான் ஒரு நோக்கம் வச்சிருக்கேன், நிறைய குடும்பத்துக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. நீங்களும் ஒரு நோக்கம் வச்சு ஓடுங்க. உங்களுக்கு என்ன தேவை அது ரிலேட்டிவாக போங்க. சோம்பேறியா கிடக்காதீங்க. ஒரு நாளுக்கு ஒரு 1 மணி நேரம் விளைஞ்சா 1 ரூபா கிடைக்கும், அதை செய்யுங்க. அது ஒரு இன்கம் தானே. முன்னேறுங்க. நம்ம சபை மக்கள் முன்னேறணும், சம்பாதிக்கணும். இங்க வானம் திறந்தெல்லாம் கொட்டாது, இங்க ஞானம் கொடுக்கப்படும், கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்படும், ஆசீர்வாதம் கொடுக்கப்படும். உலகத்தில் கிடைக்காத சமாதான சந்தோஷம் இங்க கிடைக்கும். பணம் ஒண்ணுங்க கொடுக்க மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தொடர்ந்து இன்னொரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 21:13. இனிமேதான் முக்கியமான விஷயமே இருக்கு. வாசிங்க. நீதிமொழிகள் 21:13. ஏழையின் குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான். சத்தமா வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவன் நானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான். ஹல்லேலூயா. பணம் 10 செய்யும். பணக்காரனுக்கு 10 பேர் முன்னால பின்னால போவாங்க. ஏழையை கண்டா கொஞ்சம், அந்த ஏழையை விட கொஞ்சம் பணக்காரன் பரியாசம் பண்ணிட்டு போவான். என்கிட்ட பைக் இருக்கு பார்த்தியா, உனக்கு பைக் கூட இல்லை பார்த்தியா அப்படிம்பா. ஹல்லேலூயா. தப்பு, அப்படி பண்ணாதீங்க. ஏழைக்கு உதவியா இருக்கணும். எந்த ஒரு பலம் இருந்தால் ஏழைக்கு உதவியா இருக்கணும், திக்கற்றவனுக்கு உதவியா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். என் ஆண்டவர் எங்கு பார்த்தாலும் அந்த ஏழைகளை, கஷ்டப்படுற தரித்திரர்களை தேடி போனார்னு வேதம் சொல்லுகிறது. நம்ம அவங்களோட தான் இருக்கணும். நேற்றைய தினமா முந்தாந்தத்துவ தெரியல, செய்தித்தாளில் ஒரு சாணக்கியன் சொல்லுண்டு, அதை அடிக்கடி படிப்பதுண்டு. அதில் ஒன்று போட்டுருந்து, பணக்காரனுக்கு நீ கொடுக்குற பரிசு பெருசாக இருக்காது. பணக்காரனுக்கு நீ ஒரு பரிசு கொடுத்தனீங்க, அது பெருசாக தெரியாதான். ஏன்னு சொல்லுங்க. அவன் இதை விட பெருசாக பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸே பண்ணாது. ஏழைக்கு நீ ஒரு முட்டாய் வாங்கி கொடு, அந்த முகத்தில் ஒரு சிரிப்பு வரும் பாருங்க. ஹல்லேலூயா. உன்னை எப்படி மதிப்பான்? எனக்கு போய் என்ன இந்த உலகத்தில் எவன் ஊரில் எவனும் பணம் இல்லைன்னா மதிக்க மாட்டான். எனக்கு போய் இந்த உதவி செய்யணும் மனசு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுவான். உண்மையா இல்லையா?
இப்போ நம்ம இப்போ யாரு தான்? அவர் பெரிய இடத்தம், அவருக்கு நிறைய கொடுக்கணும். ஹல்லேலூயா. நாங்கள் போனால் என்ன பண்ணுவோம்? பெரிய இடத்துக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்குறதில்ல, 100 ரூபா வச்சு கொடுத்துருவோம். அவர் தேவையில்லைங்க, அவர் இருக்கு. நான் ஏழை வீட்டுக்கு 500 1000 குறைஞ்சபட்சம் கொடுப்போம். எங்களை முடிஞ்சா அதோட கொடுக்க ஆசை நமக்கு இல்லை இல்லையா? அப்படி பண்ணுவோம். எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது? ஹல்லேலூயா. நம்ம எப்படி கொடுக்குறோம்? அவன் நமக்கு எவ்வளோ தந்தான்னு பாரு, நோட்டை தான் இருக்கான், எடுத்து பாரு, அதுலேருந்து 1 ரூபா கூட கொடுப்போம். அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. உங்களால் அவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும்னு தோணுதோ மனசில், அதுதான் கர்த்தர் விதைக்கிற விதை. ஹல்லேலூயா. அதை கொடுத்துடணும். சில தோணியும் கொடுக்க இல்லாமல் இருந்தால் பிரச்சனை ஆண்டவர் பார்த்துக்குவார். இதை செய்யுங்க. ஏழைகளுக்கு ஏழையின் குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு ஆண்டவரை கூட்டு, ஆண்டவரே சோத்திரம் 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 அல்லேலூயா நீ கூட்டு ஜெபம் பண்ணினாலும் அவர் பார்ப்பாரு. அந்த பையன் பக்கத்துல இருந்து அந்த ஏழை ஒன்றை கூப்பிட்டு ஒரு சின்ன உதவி செய், இல்லை எனக்கு ஒரு குரல் கொடுன்னு கேட்டான், நீ பதில் கொடுத்தியா? அந்த சீனில் விட்டு போனேன், உனக்கெல்லாம் ஜெபம் கேட்கக்கூடாது, போயிட்டோம், மனம் திரும்பிட்டு வா, போ, மனம் திரும்பு, நீ கிறிஸ்தவனே இல்லை, கிறிஸ்தவ போர்வையில் இருக்கக்கூடிய ஆள், மனம் திரும்பு போ. ஏழையை ஒடுக்குகிறவன் அவரை உண்டாக்குனவரை நிந்திக்கிறான். அல்லேலூயா. அவரை உண்டாக்குனவரை நிந்திக்கிறான். பலன் இல்லாதவன்ட்ட உன் பலனை காட்டாத, பலன் இல்லாததுக்கு உனக்கு முடிஞ்ச பலனை செய். சாப்பாடை என்னத்தையா வாங்கி கொடு, அவன் புகழுவான், ஆசீர்வதிப்பான் அவனை. சரி, அடுத்து வசனம் வாசிப்பேன் வேகமா. சகரியாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், Glory to Jesus, 13ஆம் வசனம். ஆதலால் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமல் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிடும்போது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இப்போதான் முக்கியமான பாயிண்ட் வந்திருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நான் கூப்பிட்ட போது எப்படி கேட்காம போனார்களோ அப்படியே அவங்க கூப்பிடும் போதும் நான் கேட்க மாட்டேன். யார் சொன்னது? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன போட்டிருக்கு? இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களோடு நான் போஜனம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கா இல்லையா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் கூப்பிட்டேன், யாரெல்லாம் கேட்கலையோ அவன் கூப்பிட்ட ஏன் காது என்ன செய்யாது? எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட வசனங்கள்லாம் பைபிள்ல இருக்கு பாருங்க. விஷயம் தெரியாமலே நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம். ஏதோ கொஞ்சம் காணிக்க கொடுத்துட்டு போனால் ஏதோ ஆசீர்வாதம் கிடைக்கும், ஏதோ சர்ச்சுக்கு வந்தாச்சுன்னா ஏதாவது நல்லது நடக்கும். இந்த மூட பழக்கத்திலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த 40 நாள் லென்த் டேஸில் நிறைய பேர் மூட பழக்கத்தில் இருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? ஆக இறைச்சி எடுக்க மாட்டாங்களாம், சிலர் இறைச்சி எடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு தொப்பை கிப்பெல்லாம் நிறைய வந்துட்டு அந்த 40 நாள் விரதம் இருந்து வயரை குறைக்க நிறைய பேர் இருக்காங்க. சரி, அப்படியாவது உபவாசம் இருந்துட்டு போட்டு தப்பு இல்லை, அது குற்றம் சொல்றதுக்கு இல்லை, ஆனால் அது மூட நம்பிக்கை. ஹல்லேலூயா. அந்த கெட்ட பழக்கத்தை நம்ம எடுக்கக்கூடாது. நீங்க இருக்கணும்னா இருங்க. இந்த லென்த் டேஸாஸ் இருக்கிறனால சேர்ந்த ஆண்டவருடைய ஒரு காரியம், ஆனால் அது ஒரு மூட பழக்கமா மாறக்கூடாது. இந்த 40 நாள் நீங்க இருக்கிறீங்கன்னா இருங்க. நான் என்ன சொல்லுவேன், இந்த 40 நாள்ல ஒரு பைபிளை வாசிக்க முடியும்னா முடிஞ்சிருங்க. நம்ம தலைமை சபை இருக்கலாம், 7 நாள்ல ஒரு பிள்ளை பைபிளை வாசி முடிச்சுட்டா. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமாங்க, 7 நாள்ல. நம்ம நெல்சன் ஒரு பிரதர் வருவாங்க இல்லையா, அவங்க மக 7 நாள்ல எத்தனை வாசிருப்பாங்க? ஒரு நாள் 3 அதிகாரம் வச்சு வாசிச்சா 1 வருஷம் ஆகும் ஒரு பைபிளை படிக்க. ஒரு நாள் 6 அதிகாரம் வச்சு வாசித்தால் 6 மாசம் ஆகும் பைபிளை வாசிக்க. அதே நேரத்தில் ஒரு நாள் 12 அதிகாரம் வாசி எத்தனை நாள் முடிக்கலாம்? 1.5 மாசம் இல்ல 3 மாசத்துல முடிச்சிடலாம் இல்லையா?
அப்போ ஒரு நாளைக்கு 24, 40 அதிகாரம் 50 அதிகாரம் வாசிப்பாங்களா இருக்கு. மேபி ஒரு கணக்கு போட்டு பார்த்தா தெரியும். 365 நாளில் 3 அதிகாரம் வச்சு வாசிச்சா ஒரு பைபிளை முடிச்சிடலாம். பிரைஸ் தி லார்ட். பொதுவாக தேவ மனுஷர்கள் ஊழியர்கள் இந்த 3 அதிகாரத்தை எப்பவும் கடைப்பிடிப்பாங்க. ஏன்னா அவங்க நிறைய டைம் வாசிருப்பாங்க. இருந்தாலும் ஒரு நாளை ஒரு 3 அதிகாரம் வாசிக்காம வெளியே போக மாட்டாங்க. புதிதாக வாசிக்கிறவங்க அவங்க எப்படியா வாசி முடிக்கணும்னு பார்ப்பாங்க. பெரும்பாலான தேவ ஊழியர்கள் 3 அதிகாரம் பொதுவாக வாசிப்பாங்க. ஏன்னா ஒரு வருஷத்துல ஒரு பைபிள் ரொட்டீனாக வாசிச்சுட்டு வந்துட்டே இருக்கும். அப்படின்னு தேவ பிள்ளைகளே, இந்த 2 டேஸ் போயிட்டு இருக்கு. ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்க போறோம். நான் ஏற்கனவே பைபிளை எழுத சொன்னேன். அதை ஒரு வாட்டி எழுதி முடிச்சிருங்களேன். ஒரு வாட்டி எழுதும்போது 2 முறை அவன் படிக்கிறது சமம். அதை ட்ரை பண்ணி பாருங்களேன். வாழ்க்கையில கண்டிப்பா அற்புதத்தை செய்வார். நீங்க எழுதுறதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள். எழுதுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஆண்டவருக்கா பெரிய காரியங்களை செய்யாண்டாங்க, கொஞ்சம் சின்ன காரியமா செய்யுங்க. ஒரு முறை பைபிளை வாசிச்சா உங்களுக்கு ஞானம் பிறக்கும். உங்களுக்கு டிப்ரெஷன்லாம் மாறும். பிசாசு அடிமைத்தனத்திலிருந்து நான் வெளியே வந்துடுவீங்க. தயவு செய்து வாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆகவே மூட பழக்கத்துக்கெல்லாம் போகாம நம்ம கிறிஸ்தவர்களா இருந்து ஏன், எதுக்கு, எப்படி, இந்த 3 விஷயத்தை நம்ம எப்பவும் கத்துக்கணும். ஜெபம் பண்றோம், என்ன பர்பஸ்? ஜெபம் பண்றதுல தீய நோக்கம் இருக்கா? நம்முடைய இச்சையை நிறைவேற ஜெபம் பண்றோமா? எத்தனை மக்கள் கஷ்டப்படுறாங்க நம்மளோட பெட்டரா? என் பையன் சொன்னா, கார்ல போயிட்டு இருக்கும்போது அவன் ஸ்கூல்ல டூர் சொல்லிட்டு இருந்தாங்க. டூர் போனா மக்களே, நாங்களும் டூர் போய் ரொம்ப நாள் ஆச்சு, சேர்ந்து நம்ம மைசூருக்கு போகலாம், மைசூர் பேலஸ் பார்க்க போவோம் அப்படின்னு சொன்னேன். அப்படியாப்பா, அப்போ நம்ம பிளெயினில் போவோம்ப்பா அப்படின்னா. நான் சொன்னேன், எத்தனை பேர் சைக்கிள் கூட கிடையாது, ஆனால் நம்ம இப்போ இதில் போயிட்டுருக்கோம், காரில் போயிட்டுருக்கோம். இதுக்கே ஆண்டவருக்கு ஏகப்பட்ட நன்றி சொல்ல வேண்டிய பேலன்ஸ் இருக்கு. பிளெயினில் போட்டு நாள் வரும், அது பெரிய விஷயம் இல்லை, போயிடலாம். இப்போ நம்ம பிளெயினில் போக முடியாது. இப்போ தான் காருக்கு வந்திருக்கோம். இன்னும் ஒன்று ஒன்றா நம்ம என்ன செய்யலாம், போகலாம், நிச்சயம் நடக்கும்னு சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த நேரத்தில் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா மக்களே? கீழே இருப்பான் பார்த்தீங்களா, சைக்கிள் கூட வாங்க முடியாது, உங்களோட சக படிக்கிறான் தெரியுமா பையன், அவனை நினைச்சுப்பாரு. நினைச்சுப்பாருப்பா, அவனுக்கு அப்பாவுக்கு சைக்கிள் கூட கிடையாது. எங்க கல் வேலை செய்ய போறாரோ, எங்க கூலி வேலை செய்ய போறாங்க, அந்த பையன் நினைச்சுப்பாரு, நீ சந்தோஷமா இருப்ப. ஏன்னா ஆண்டவர் அவனோட ஒன்று பெட்டரா வச்சிருக்காரு. உண்மையா இல்லையா? தேவப்பிள்ளைகள், உங்க துக்கங்களை எல்லாம் தொலைச்ச இடத்துல இருந்து மறுபடியும் எடுங்க. உங்களோட கஷ்டப்படுறவங்கள பாருங்க, ஏழைகளை நினைங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. உங்களை வாழ்த்துவாங்க, ஆசீர்வதிப்பாங்க. திருப்பி கிடைக்க பண்ண மாட்டாங்க, ஆனால் ஆசீர்வதிப்பாங்க. பணக்காரனை போய் மரியாதை கொடுங்க. சக மனிதரை மதிங்க, பணக்காரனை மதிங்க. அவன் கெட்டவர்கள் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்கள்ட்ட போய் என்ன செய்ய, கையேந்தி நிற்காதீங்க. அவங்கள்ட்ட போயிட்டு பரிசுகளை அள்ளி கொடுக்காதீங்க. யூஸ்கிற அவன் தூக்கி அப்படி கடாசி ரூமில் போட்டு வச்சிருப்பான், அவனுக்கு தேவை இருக்காது. நம்ம வீட்டிலே பாருங்களேன், இருக்கிற பொருள் கொஞ்சம் அதிகமாக யாராவது கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம், 10ஓட 1 11 என்ன செய்வோம்? இல்லாதப்பட்டவனுக்கு ஒரு சட்டை எடுத்து கொடுங்க, அவன் போட்டுட்டு 10 நாள் அதே சட்டை தான் போட்டிருப்பான். ஏன்னா அவன்கிட்ட இருக்கிறது ஒன்றும் தான். எத்தனை பேர் புரியும் நான் சொல்றது? அப்படிப்பட்டவங்களை போய் செய்யுங்க. அவன் பாராட்டிக்கிட்டே இருப்பான், ஆசீர்வதிச்சுட்டே இருப்பான். யார்? மயிலாப்புதூர் சபை மக்களா? ஐயோ பாவப்பட்ட எங்களை வந்து கவனிச்சாங்க. குணசேகரா, இந்த கண்ணூர்ல நான் சட்டை இல்லாமல் எனக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுத்தாங்க. ஊர்ல வாரம் போறவன்ட்டு எல்லாம் சொல்லுவான், பணக்காரன் சொல்லுவானாங்க, நீங்க ஒரு சட்டை வாங்கி கொடுங்க. அவன் 10ஓட 1 11 தூக்கி போட்டு அந்த வீட்டில் எவ்வளோ விருந்துக்கோ வேலைக்காரங்க வந்து அதை எடுத்து கையில் கொடுத்து விட்டுரும், பேர்ப்பா அப்படி. ஹல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு தேவைப்படாது, தேவையில்லாதவன் நம்ம கொடுக்குறோம். தேவை எடுக்கும், வீட்டுக்கிட்ட இருக்கவங்களுக்கு கொடுங்க. பாத்திரம் இல்லாத பாத்திரம் வாங்கி கொடுங்க. சமைக்கும் போதெல்லாம் உங்களை நினைப்பாங்க. ஹல்லேலூயா. இது மயிலாப்புதூர் சர்ச்சில் உள்ள அந்த அக்கா வாங்கி தந்தது, இந்த அக்கா வாங்கி தந்ததுமாங்க. ஹல்லேலூயா. வாழ்த்துவாங்க உங்களை. ஒரு சின்ன பாத்திரம் தான், அவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து வாங்கி கொடுங்க. சாரி வாங்கி கொடுங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, பொருள் வாங்கி கொடுங்க, பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. வாழ்த்துவாங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் ஒன்று சொல்றான், இந்த ஜெபம் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி
அவர் 139 சங்கீதத்தில் அவர் சொல்லிருக்காரு, தேவனே என்னை ஆராய்ந்து வாசிங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 139 23 தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். பாருங்க, சங்கீதக்காரனாகி தாவீது முதல்ல அடுத்தவங்களை ஆராய்றதை விட என்ன என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்ப்பா. என்கிட்ட ஏதாவது தவறுகள் இருந்தா எடுத்து போட்டுருங்க, மேட்டிமை பெருமை ஏதாவது இருந்தால் என்னை எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே சொல்றார். ரெண்டாவது 24 வாசிக்கும் பொழுது சொல்லியிருக்கிறாரு, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் பாருங்க, நாம செய்ய வேண்டியதுதான், நம்மளை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர்கள். கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளில் இச்சையான ஜெபம், தேவையில்லாத தகாத ஜெபம், நேரம் வீணடிக்கிற ஜெபம், பெருமையான ஜெபம், அக்கிரம சிந்தை ஜெபம், பொல்லாத கிரியைகள் நிறைந்த ஜெபம், மாயக்கார ஜெபம், சந்தேக ஜெபம், ஏழைக்கு செவி கொடுக்காம வந்து ஜெபம் பண்றது, ஆண்டவர் கூப்பிடும்போது செவி கொடுக்காம, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம, ஆலயத்துக்கு போகாம, கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம பண்ற ஜெபம், இதெல்லாம் வந்து அவர் அருவருப்பானது, கேட்கப்பட மாட்டாது என்பதை பார்த்தோம். அதுக்கு பதிலாக என்னை ஆராய்ந்து அறிஞ்சிருங்க ஆண்டவரே, ஆராய்ந்து அறிஞ்சிருங்க, ஆராய்ந்து அறிஞ்சிருங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் தான் கடைசி வரை என் கூட வருவார். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என் கூட நீர் மட்டும்தான் வருவீங்க. சங்கீதக்காரர் அழகழகா சொல்லியிருக்காரு, என் காலங்கள் உம்முடைய கரங்களில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் வானத்துக்கு ஏறினால் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்துக்கு சென்றாலும் அங்கேயும் இருக்கிறீர், சமுத்திரத்தின் ஆழத்திலே போனாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், நான் சட்டைகளை அடித்து உயிரை பறந்தாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், உம்முடைய ஆவிக்கு மறைவா நான் எங்க ஆண்டவரே போவேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழன்னா இதுதான். எங்க இருந்தாலும் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவரை நாம் நேசிக்க பழகும் பொழுது, ஆண்டவரோடு உறவாட பழகும் பொழுது, நீங்க சொன்ன ஆண்டவர் உடனே அற்புதத்தை செய்வார். நீங்க சொன்னா, நீங்க ஜெபிச்சா விண்ணப்பங்கள்லாம் உடனுடன் கேட்கப்படும். ஹல்லேலூயா. நாம் எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்துக்கணும். ஏசப்பா, என்னை நிரப்புங்க. ஹல்லேலூயா. என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. எல்லாரும் கேட்பீங்களாப்பா? எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா, இரத்தமே சிந்தே சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே, இரத்தமே சிந்தே சாட்சியாய் வாழ்வேன், இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை சொல்லுமா. இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா,
நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இனி ஜெபத்தில் எப்படி பெற்றுக்கொள்வது, எந்த மாதிரி ஜெபம் பண்ண ஆண்டவர் பிடிக்கும், நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றணும், ஜெபத்தில் எப்படியெல்லாம் இருக்கணும், பெருமையாக இருக்கக்கூடாது, தாழ்மையாக இருக்கணும், சக மனிதனை நேசிக்கணும், ஏழைகளை நேசிக்கணும், உண்மையாக இருக்கணும், எல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கப்பா. அதே மாதிரி என்னை வாழ நான் அர்ப்பணிக்கிறேன், நீங்கள் என்ன ஆசீர்வச்சிருங்க. பிரியமாக நடப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் தருகிறோம். உடைய நித்திய ஜீவனை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. சண்டை இல்லாமல், வழக்கு இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், சோதனை இல்லாமல் ஆண்டவரே சமாதானமாய் வாழ உதவி செய்யுங்க. வியாதியோடு வந்தவர்கள் உண்டு, நஷ்டத்தோடு வந்தவர்கள் உண்டு, கஷ்டங்களோடு வந்தவர்கள் உண்டு, கடன் பாரங்களோடு வந்தவர்கள் உண்டாப்பா. கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையோடு வந்தவர்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் உடைய கரங்களே தருகிறோம். எங்கள் தேவாதி தேவன் தொட்டு சுகப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, விடுதலை தருவீராக என்று ஜெபிக்கிறாப்பா. வருமானத்தை பெருக்குங்க, கஷ்டங்களை நீக்குங்க, காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுங்க சுவாமி. தடைகள் எல்லாம் உடைத்து போடுங்க. எல்லா பிசாசின் கிரியைகளையும் குதி கால்களுக்கு கீழே வைத்து நசுக்குகிறேன் ஆண்டவரே. தேவாதி தேவனுடைய நாமம் ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலையும் வீடுகளிலையும் மகிமைப்படட்டும். ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் பாதுகாப்பும் சுகமும் பலனும் ஆரோக்கியம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய பிதாவை தேவனுடைய அன்பும் குமார இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியுடைய அன்பு ஐக்கிய அரவணைப்பும் வழிநடத்துதலும் இன்றும் மீண்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கு தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ ஆல். போன வாரம் நம்ம என்ன பண்ணோம்னா வாலிபர்களுக்கு ஒரு மீட்டிங் வச்சோம்.